அனைத்து உலக நாடுகளிலும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் உங்கள் இசை முரசு FM இணைய வானொலியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் விளம்பரம் மற்றும் ரமலான் வாழ்த்துக்களை வெளியிட தொடர்பு கொள்ளுங்கள். இயக்குனர் இசை முரசு FM, செல் 9080475780. இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான், அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இசை முரசு FM இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நேயர்கள் அனைவரையும் ரமலான் வசந்தம் 13ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். இப்போதெல்லாம் யாரேனும் ஏதாவது பொறுப்பை யாருக்காவது சாத்திவிட்டால் நம் பொறுப்பை எப்படியாவது தட்டி கழித்து விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்று நினைக்கிற மனோப்பான்மை அதிகரித்து விட்டது. முஹல்லாக்களில், பள்ளிவாசல்களில், பொது அமைப்புகளில் நிர்வாகப் பொறுப்பை திறம்பட செய்யக்கூடியவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய பொறுப்புகளை வழங்குவது ஒரு பெரிய சவாலான விஷயமாக மாறிவிட்டது. பதவிக்கும் பொறுப்புக்கும் ஆசைப்படுபவர்கள் திறன்பட செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது கூடுதல் அம்சமாகவும் இருக்கிறது. ஆனால் பெருமானாரனுடைய நபித்தோழர்கள் ஒவ்வொருவரும் பெருமானார் நமக்கென்று ஏதேனும் பொறுப்புகளை தந்துவிட மாட்டார்களா என்று காத்து கிடப்பார்கள். அவர்களுக்கு தேவையானவற்றை செய்வதற்கு, பணிவிடை செய்வதற்கு என்னை அழைத்து விட மாட்டார்களா, என் பெயரை சொல்லி அழைத்து விட மாட்டார்களா, என் பெயரை சொல்லி ஒரு சுப செய்தி சொல்லிவிட மாட்டார்களா என்றெல்லாம் காத்து கிடப்பார்கள். அப்படியான ஒரு வாய்ப்பு உம்மு மக்தூம் என்னும் நபித்தோழருக்கு கிடைத்தது. அது எவ்வளவு பெரிய வாய்ப்பு என்றால், பெருமானார் நின்று தொழுகை நடத்திய இடத்தில் பெருமானாருக்கு பதிலாக தொழுகை நடத்தும் வாய்ப்பு. இதோ நபித்தோழர் உம்மு மக்தூம் கிடைத்த வாய்ப்பு குறித்து இன்றைய நல்ல வண்ணம் வாழலாம் பகுதியில் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் பேராசிரியர் மு. அப்துல் சமது அவர்கள். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், ஏக இறைவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண் பார்வையற்ற அந்த தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, இறை தூதர் அவர்களே, எனது இல்லம் மஸ்ஜிதுன் நபவியில் இருந்து சற்று தூரத்தில் அமர்ந்திருக்கின்றது. பார்வையற்ற என்னால் ஐவேளையும் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவது சிரமமாக இருக்கிறது. எனவே சில வேளை தொழுகைகளை நான் வீட்டில் நிறைவேற்ற தாங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று வேண்டி நின்றார். பெருமானார் அவரிடம், மஸ்ஜிதுன் நபவியில் தொழுகைக்காக அதான் அழைப்பு விடும்போது அது உங்கள் இல்லத்தில் கேட்கிறதா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த அந்தகர், ஆம் கேட்கிறது யா ரசூலுல்லாஹ் என்றார்கள். பாங்கோசை காதில் விழுந்தால் மஸ்ஜிதில் வந்து தொழுவது ஆண்கள் மீது கட்டாய கடமையாக்கப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் மஸ்ஜிதில் வந்துதான் தொழ வேண்டும் என்று உறுதிப்பட கூறிவிட்டார்கள். பெருமானாரின் கட்டளையை சிரமேற்கொண்ட அந்த அந்தகர் அதன் பிறகு சிரமம் பாராது ஐவேளை தொழுகைகளையும் மஸ்ஜிதுன் நபவியில் நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார். குர்ஆனை மனனம் செய்து இனிமையான குரலில் ஓதக்கூடிய திறனும் அவரிடம் இருந்தது. கண் பார்வை இல்லாவிட்டாலும் தொலைவில் தன் வீடு இருந்தும் மஸ்ஜிதில் தொழுவதின் சிறப்பை பெருமானார் மூலம் அறிந்து
அதனை மானசீகமாக பின்பற்றிய அந்த அந்தகருக்கு கிடைத்த மாபெரும் மரியாதை கண்ணியம் என்ன தெரியுமா? திடீரென்று பத்ரு யுத்தம் முஸ்லிம்கள் மீது திணிக்கப்பட்ட போது எந்த முன் அனுபவமும் இல்லாமல் அவசரமாக யுத்த களத்திற்கு படை நடத்த வேண்டிய நிர்பந்தம் நபிகளாருக்கு ஏற்பட்டது. 313 பேர் போருக்கு ஆயத்தமாயினர். போர் முடிந்து திரும்பும் வரை மதினாவில் சில பொறுப்புகளை நபிகளார் சிலரிடம் ஒப்படைத்தார்கள். அதில் மஸ்ஜிது நபவியில் தனக்கு பதிலாக தொழுகைக்கு தலைமையேற்று இமாமாக நின்று தொழ வைக்கும் உன்னத வாய்ப்பை யாருக்கு தெரியுமா பெருமானார் வழங்கினார்கள்? வீடு தொலைவில் இருந்தாலும் பெருமானாரின் கட்டளையை ஏற்று ஐவேளை தொழுகைகளையும் மஸ்ஜிது நபவியில் நிறைவேற்றினாரே, அந்த அந்தகரிடம்தான் வழங்கினார்கள். அந்த கண்ணியமிக்க நபித்தோழர்தான் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவர் குறித்து அருள்மறை அல்குரானில் வசனம் இறங்கிய நிகழ்வும் உண்டு. எனவே நபிகளார் இவர் மீது பெரும் மதிப்பு கொண்டிருந்தார்கள். இங்கே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், ஒருவேளை நபிகளார் உம்மு மக்துமுக்கு கண் பார்வை இல்லை என்கிற காரணத்தினால் வீட்டிலேயே தொழுது கொள்ளுங்கள், முடிந்தால் பள்ளிவாசலுக்கு வாருங்கள் என்று சலுகை அளித்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அவர் ஒரு விதத்தில் தன் உடல் குறைபாட்டால் வீட்டிற்குள்ளேயே முடங்கி போயிருப்பார். மஸ்ஜிதுக்கு வருவது குறைந்து போயிருக்கும். நபி பெருமான் பாங்கோசை காதில் கேட்டால் மஸ்ஜிதுக்கு வந்து தொழ வேண்டும் என்று இட்ட கட்டளையின் காரணத்தால் மஸ்ஜிதுக்கு வந்த அவரது தொடர் வருகை அவரை தொழுகையோடு மார்க்க ஞானமிக்கவராக உருவாக்கியது. ஐவேளையும் நபிகளாரை சந்திக்கின்ற வாய்ப்பு, நபிகளாரின் அறிவுரைகளை கேட்கின்ற வாய்ப்பு, திருக்குர்ஆன் வசனங்களை செவியுற்று மனனம் செய்கின்ற வாய்ப்பு என எல்லாம் அவருக்கு கிடைத்தது. அதனால் யாருக்கும் கிடைக்காத உயர்ந்த பாக்கியம் அவரை தேடி வந்தது. நபிகளார் நின்ற இடத்தில் இமாமாக நின்று தொழ வைக்கின்ற உயர்ந்த வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அண்ணலார் இப்படித்தான் ஆளுமைகளை உருவாக்கினார்கள். சிறு சிறு உடல் நலிவுகளால் கடமைகளிலிருந்து தவறி துவண்டு போய்விடுகின்ற நமக்கு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாறு ஒரு சிறந்த வாழ்வியல் படிப்பினையாக அமைந்துள்ளது. இமை கதவுகள் திறந்தாலும் இருளை மட்டுமே தரிசிக்கின்ற உம்மு மக்தூமால் நமக்கு ஒரு வெளிச்சப்பாடம் கிடைத்துள்ளது. அதனை நாம் பின்பற்றுவோம், நம் பிள்ளைகளுக்கும் போதிப்போம். அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. பள்ளிவாசல்களுக்கு தேவையான கார்பெட்டுகள் வாங்கிட வருகை தாருங்கள். தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் கார்பெட்டுகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் தனி பெரும் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உயர்ந்த தரத்தில் நவீன வடிவமைப்பில் புத்தம் புதிய டிசைன்களில் விதவிதமான கார்பெட்டுகள் வாங்கிட தமிழகத்தின் பிரம்மாண்ட ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் பணிக்காக மொத்த விலைக்கே சில்லறை விற்பனை செய்யும் தமிழகத்தின் முன்னணி கார்பெட் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உங்கள் பகுதிக்கே நேரில் வந்து கார்பெட் அமைத்து தருகிறோம். வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்யும் வசதியும் உண்டு. தொடர்புக்கு தாஜ் ட்ரேடர்ஸ், காந்தி நகர், கரம்பாக்கம், போரூர், சென்னை. செல் 9444485670. வார்த்தைகளால் அத்தனையும் சாத்தியமாயிற்று. இந்த உலகம் வார்த்தையால் உருவானது என்பதை விவிலியமும் திருக்குர்ஆனும் சொல்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அது தேவமாக இருந்தது என்று விவிலியம் பேசும். ஆகுக என்று சொல்லி இறைவன் இந்த உலகத்தை படைத்தான் என்று திருக்குர்ஆன் பேசும். ஆக வார்த்தையால் உண்டானது இந்த உலகம். இந்த உலகம் உருவானதை அழகிய பாடல் வரிகளில் ஏற்றித் தருகிறார். பட்டுக்கோட்டை சதக்கத்துல்லா அவர்களின் வரிகளில், சிங்கை ஜெயலலாப்தீன் ஃபைஜி குரலில், இல்லாத ஒன்றை உருவாக்கினான், உலகம் என்றதற்கு பெயர் சுற்றினான் என்ற பாடலை நாமும் கேட்கலாம்.
ஒன்றினை உருவாக்கினான், உலகென்றுதான் அதற்கு பெயர் சூட்டினான். இல்லாத ஒன்றினை உருவாக்கினான், உலகென்றுதான் அதற்கு பெயர் சூட்டினான். கல்லாத நபிகளின் மொழி வழியே இந்த நிகழ்வினை நமக்கு தான் விரிவாக்கினான். இல்லாத ஒன்றினை உருவாக்கினான், உலகென்றுதான் அதற்கு பெயர் சூட்டினான். அகிலங்கள் யாவுமே இல்லை என்றான். உங்களை படைக்காமல் இருந்தேன் என்றால் இந்த அகிலங்கள் யாவுமே இல்லை என்றார். இல்லாத ஒன்றினை உருவாக்கினார், உலகென்றுதான் அதற்கு பெயர் சூட்டினான். எத்தனை வகையான மலரினங்கள், அத்தனைக்கும் பலவித நறுமணங்கள். எத்தனை வகையான மலரினங்கள், அத்தனைக்கும் பலவித நறுமணங்கள். தித்திப்பு என்கின்ற சுவையிலேதான் இங்கு எத்தனை வகையான கனி வகைகள். எல்லாமே நமக்காக படைத்தானவன், நபி மூலம் நமக்காக கொடுத்தானவன். இல்லாத ஒன்றினை உருவாக்கினார், உலகென்றுதான் அதற்கு பெயர் சூட்டினார். இல்லாத ஒன்றினை உருவாக்கினார், உலகென்றுதான் அதற்கு பெயர் சூட்டினார். அழகிய பெயர்களை அமைப்பதற்கே மனிதனின் இதயத்தில் அருள் ஊட்டினான். நலமுடன் நாம் வாழ பொருள் கொடுத்தான், நபிகளை கொண்டாட தினம் கொடுத்தான். பெருமானார் வந்ததால் பெருவாழ்வும் வந்தது, கொண்டாடுவோம் இன்று கொண்டாடுவோம். பெருமானார் வந்ததால் பெருவாழ்வும் வந்தது, கொண்டாடுவோம் இன்று கொண்டாடுவோம். இல்லாத ஒன்றினை உருவாக்கினார், உலகென்றுதான் அதற்கு பெயர் சூட்டினான். கல்லாத நபிகளின் மொழி வழியே இந்த நிகழ்வினை நமக்கிங்கு விரிவாக்கினார். இல்லாத ஒன்றினை உருவாக்கினார், உலகென்றுதான் அதற்கு பெயர் சூட்டினார். உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது முகபத் பிளஸ் பார்மசி, சுபைதா பிரசவ லேகியம், அத்திக்கடை, திருவாரூர் மாவட்டம். பெண்களுக்கு பிரசவத்தினால் ஏற்படும் ஆரோக்கிய இழப்புகளை ஈடு செய்வதோடு உடல் சோர்வை குறைத்து சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்கச் செய்கிறது. தமிழகம் முழுவதும் மாதந்தோறும் மருந்துகள் மற்றும் பிரசவ லேகியம் தேவை உடையவர்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும். தொடர்பு எண் 9965278907. ரமலானில் பயிற்சி பெறக்கூடிய நாம் தேவையற்றவற்றை பார்க்காமல், தேவையற்றவற்றை கேட்காமல், தேவையற்றவற்றை பேசாமல் அடுத்த 11 மாதம் பயணிக்க வேண்டும். அதற்கான பயிற்சி மாதமாகத்தான் ரமலான் விளங்குகிறது. எனவே தான் ரமலானுடைய முறையான நடைமுறைகளை
சரியாக நாம் பின்பற்றி பழக வேண்டும் என்று சொல்கிறோம். இதோ ரமலானில் நாம் என்னும் தலைப்பில் உரை தருவதற்காக மதுரை ரவுலத்துல் ஜன்னா பெண்கள் மதரசாவினுடைய ஆசிரியர் நர்கீஸ் ஃபாத்திமா உரை தருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, இறைவனுடைய மிக பெரும் கிருபையினால் கண்ணியமான ரமலானுடைய மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி சொல்லும் போது அருள் வளம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது. இறைவனுடைய அத்தனை வளங்களும் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் கண்ணியமான மாதமாகவும் அல் குர்ஆனுல் கரீம் இதை சொல்லி காட்டுகிறது. இன்னும் மனிதர்களாகிய நமக்கெல்லாம் நேர்வழி காட்டுவதற்காக ஏக இறைவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், அற்புதம் அல் குர்ஆனுல் கரீம். அப்பேற்பட்ட அந்த அல் குர்ஆனுல் கரீம் கண்ணியமான இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் முதலில் இறக்கி அருளப்பட்டது. மனிதன் நேர்வழி பெறுவதற்காக, நேர்வழியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக, சிறந்ததொரு வாழ்க்கையை வாழ்வதற்காக, இம்மை மறுமையை பற்றி தெரிந்து கொள்வதற்காக, தான் எதற்காக படைக்கப்பட்டோம், படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, தம் வாழ்க்கையின் நோக்கம் என்ன, எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது என்று எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு புத்தகம் இவ்வுலகில் உண்டென்றால் அது இறைவனால் இறக்கி அருளப்பட்ட அல் குர்ஆனுல் கரீம் மட்டும்தான். அப்பேற்பட்ட அந்த அல் குர்ஆனுல் கரீம் 6666 வசனங்களை கொண்டதாக அமைந்திருக்கிறது. அந்த 6666 வசனங்களில் முதல் 5 வசனங்கள் உம்மை படைத்த உன் இறைவனின் பெயரை கொண்டு நீர் ஓதுவீராக என்று ஆரம்பிக்கக்கூடிய சூரா அலக்கினுடைய முதல் 5 வசனங்கள், அல் குர்ஆனுடைய முதல் 5 வசனங்கள் கண்ணியமான இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் முதலில் இறக்கி அருளப்பட்டது. அப்பேற்பட்ட அந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹு ரபுல் ஆலமீன் முஸ்லிம்களாகிய நம் மீது நோன்பு என்று சொல்லக்கூடிய ஒரு புனிதமான கடமையை நமக்காக ஆக்கி கொடுத்துள்ளான். இந்த நோன்பை பற்றி சொல்லும் போது லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் எல்லாம் இறையச்சவாதிகள் ஆக வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹு ரபுல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். நோன்பினுடைய நோக்கம் பல்வேறாக இன்று பேசப்படுகிறது. மருத்துவ ரீதியாக பார்க்கும்போது உடலுக்கு வலுவூட்டக்கூடியதாக நோன்பு இருக்கிறது, வயிற்றை சுத்தம் செய்யக்கூடியதாக இருக்கிறது, மனிதனுடைய கலோரிகள் குறைக்கப்பட்டு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியதாகவெல்லாம் இருக்கக்கூடியது என்று உலகியல் ரீதியாக இன்று நோன்பை பற்றி நாம் பேசுகிறோம். ஆனால் பல்வேறு காரணங்கள் நோன்புக்காக சொல்லப்பட்டாலும் இறைவனுடைய அச்சத்தை பெறுவது மட்டுமே நோன்பினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இறைவனுடைய அச்சத்தை பெற்று இறைவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய மாதமாக இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வெறும் வெற்றுச் சடங்காக, வாய் பேச்சாக பசித்திருப்பதும் தனித்திருப்பதும் மட்டும் நோன்பினுடைய நோக்கம் அல்ல. இந்த நாளிலே, இந்த ரமலானுடைய நாளிலே நோன்பினுடைய மகத்துவத்தை முழுமையாக உணர்ந்து அந்த நோன்பை நல்ல முறையில் பிடித்து அந்த நோன்புக்குரிய அத்தனை விஷயங்களையும் சிறப்பான முறையில் செய்து எல்லா விதமான நல்ல அமல்களையும் செய்து நற்கர்மங்களையும் செய்து இம்மை மறுமையினுடைய பலன்களை முஸ்லிம்களாகிய நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவாக ஒவ்வொரு வருடமும் நியூ இயர் வரும்போது நம்ம ரெசல்யூஷன் எடுப்போம் இல்லையா? எல்லா ரெசல்யூஷனுமே நம்ம கரெக்டா பண்றோமான்னு கேட்டா கிடையாது. கிட்டத்தட்ட ரமலானையும் நம்ம அப்படிதான் கடந்து போறோம். ஒவ்வொரு ரமலானும் வரும்போது இந்த வருட ரமலானை நான் விட்டுவிடக் கூடாது, எல்லா அமல்களும் செய்யணும், நிறைய சதக்கா செய்யணும், நிறைய குர்ஆன் ஓதணும், நிறைய தஸ்பீஹ் செய்யணும், நிறைய நல்ல அமல்கள் செய்யணும், பிறருக்கு உதவணும், இப்படிங்கிற சிந்தனையெல்லாம் ஆரம்பத்துல நமக்கு தோணுது. ஆனால் ஒவ்வொரு ரமலானையும் நம்ம கடந்து போகும்போது இந்த ரமலானை நான் முழுமையாக பயன்படுத்தினேனா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறியாக தான் நின்றுகிட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில இல்லாம இப்போ நம்ம அடைந்திருக்கக்கூடிய இந்த வருட ரமலானை நிச்சயமாக நாம் சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்திலே முதலில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்து நம்மளுடைய பழைய பாவங்களில் இருந்து நாம் மீண்டு வெளிவர வேண்டும். அடுத்ததாக இந்த ரமலானை நான் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்வதற்கு எனக்கு நல்ல உடல் வலிமையும் நல்ல மன வலிமையும் தா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல நிறைய துஆ செய்யணும். அடுத்து முக்கியமான விஷயம் திட்டமிடுதல். இந்த ரமலானுடைய 30 நாள் கிட்டத்தட்ட 720 மணி நேரங்கள் நமக்கு இருக்கிறது. இந்த நேரத்தை நம்மளுடைய தூக்கத்தில் இருந்து ஆரம்பிச்சு
நம்ம நோன்பு பிடிக்கிறது, சஹர் செய்யறது, குர்ஆன் திலாவத்து, பிறருக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது, நல்ல விஷயங்களை தேடி போய் நம்ம படிக்கிறது, குர்ஆனை வாசிக்கிறது, பிறருக்கு உதவி செய்யறது, நம்மளுடைய ஜகாத்துகளை, நம்மளுடைய சதகாக்களை எவ்வாறு நம்ம பங்கிட்டு கொடுக்க போறோம்னு பிளான் பண்றது, தேடி 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 அமல்கள் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமலானுடைய மாசத்தை நம்ம திட்டமிடணும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வல் அஸ்ரி என்று சொல்லி காலத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு ரொம்ப அழுத்தமான ஒரு வசனத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறோம். சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலத்தை நம்ம பயன்படுத்துறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். காலத்தை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு திரும்ப கிடைக்காது. எவ்வளவு காசு கொடுத்தாலும் திரும்ப பெற முடியாத ஒரு பொருள் உலகத்தில் உண்டென்றால் போன உயிரும் கடந்து போன காலமும் தான். சோ அந்த அடிப்படையில இந்த ரமலானை நாம் முழுமையாக திட்டமிட்டு பயன்படுத்தணும். நல்ல அமல்களை தேடி தேடி போய் செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கணும். குர்ஆன் ஓதுதல் மட்டும் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய செயல் கிடையாது. சஜ்தாவில் கிடப்பது மட்டும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான செயல் கிடையாது. மனிதர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது, அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது, இணக்கமாக இருப்பது, சமூகத்தில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது, இது எல்லாமே இஸ்லாம் விரும்பக்கூடிய செயல்களாக இருக்கு. பொதுவாக அமல்கள் இபாதத் என்று சொன்னால் குர்ஆன் ஓதுறது, தொழுகிறது, நோன்பு வைக்கிறது மட்டும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. ஒட்டுமொத்தமாக இந்த மனித குலத்துக்கு உதவக்கூடிய நபர்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த ரமலானுடைய மாசத்திலே நல்ல மனமாற்றங்களை நமக்கு மத்தியில் கொடுத்து நம்ம எல்லாம் சிறந்த மனிதர்களாக ஆக்கி நாம் வாழக்கூடிய இந்த இந்திய தேசத்திலே முழு சமூக நல்லிணத்தை உருவாக்கக்கூடிய நல்ல மனிதர்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த ரமலானை நிச்சயமாக நாம் திட்டமிட்டு நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹோட்டல் ரிஃபாயா ராமநாதபுரம் மற்றும் கொடைக்கானல் உங்கள் குடும்பத்துடன் வந்து தங்கி மகிழ குறைந்த கட்டணத்தில் உயர்தரமான ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல் அந்தஸ்தில் அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய சுப்ரீம் ரூம்ஸ், டிலக்ஸ் ரூம்ஸ், ஃபேமிலி ஷூட், ஃபேமிலி லாட்ஜ் என உங்கள் தேவைக்கேற்ப அறைகள் அனைத்தும் ஏசி வசதிகளுடன் தினசரி வாடகைக்கு கிடைக்கும். அறை முன்பதிவு செய்ய அணுகவும் ஹோட்டல் ரிஃபாயா, பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையம் அருகில் வண்டிக்கார தெரு, ராமநாதபுரம். செல் 9786770033. ஹோட்டல் ரிஃபாயா, பேருந்து நிலையம் பின்புறம், அந்தோனியார் தெரு, கொடைக்கானல். செல் 8775959594. இணையதளம் www.hotelrifaya.in. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் என்றார் வள்ளலார் சுவாமிகள். உண்மையில் நம்மில் பலர் பல நேரங்களில் உள்ளொன்று வைத்து கொண்டு வெளியொன்று பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒருவர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். மற்றவர்களின் குறைகளை அவருக்கு தனிப்பட்ட முறையில் சுட்டிக்காட்டி அவரை நேர்வழிப்படுத்தத்தான் இஸ்லாம் நமக்கு கற்பித்து தந்திருக்கிறது. ஆனால் நாம் இல்லாதவரை பற்றி இல்லாத இடத்தில் இல்லாததை பேசும் பழக்கமுடையவராக இருக்கிறோம். எவ்வளவு கொடுமையான கொடூரமான செயல்பாடு என்பதை துளியும் அறியாமல் நாம் இந்த பாவப்பயணியை செய்து கொண்டிருக்கிறோம். இதோ புறம் பேசுவதால் ஏற்படும் பெரும் தீமை குறித்து தூத்துக்குடி இஸ்லாமிய மாணவியர் அமைப்பைச் சேர்ந்த சஃப்ரின் இனாயா, ஆரா தில்ஃபா, ஷஹிலா பானு, சஃப்ரின் ஃபர்கானா ஆகியோர் இணைந்து கலந்துரையாடலாக தருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய மாணவியர் அமைப்பு தூத்துக்குடி. தலைப்பு தீய செயல் புறம் பேசுதல். அக்கா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லு பானு. அக்கா ஆயிஷா தெரியுமா? என் கிளாஸ்ல இருக்கால. எந்த ஆயிஷா? அதான் ஸ்போர்ட்ஸ்ல கலக்கிட்டு இருக்காளே. ஆமா ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். அவளை பிரின்சிபல் பாராட்டுறாங்க, அப்புறம் பிடி டீச்சர் பாராட்டுறாங்க. ஒரே இதாதான் இருக்கு. அதை விடு, என் மொத்த கிளாஸ்மே அவளாம் தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. ஓ அப்படியா? அக்கா ஒன்னொன்னு தெரியுமா? நானே தமிழ்ல ஆவரேஜ் மார்க் தான் எடுப்பேன். என்னை விட அவ கம்மிக்கா. ஆமா ஆமா, ஸ்போர்ட்ஸ்ல மட்டும் இதா இருந்தா என்ன, படிப்புல ஒண்ணும் இல்லையே. அவ இன்னொன்னு கேளு, அவ ட்ரெஸ்ஸ பத்திருக்கா எவ்வளவு டைட்டா இருக்கு பத்தியா? ஆமா ஆமா, நானும் பாத்திருக்கேன். ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பா, பட் ட்ரெஸ் ரொம்ப டைட்டா போட்டு சுத்திட்டு இருக்கா. இதெல்லாம் என்னது? நம்ம என்னத்து சொல்ல இருக்குது, நம்ம ஏதாவது சொல்ல போய் இதாயிரு. அது நம்ம சொல்லக்கூடாது, அம்மா அப்பா தான் சொல்லணும்.
சரி, என்ன என் அக்காவும் என் தங்கச்சியும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதான் அக்கா தங்கச்சிக்குள்ள 1000 இருக்கும். நானும் என் தங்கச்சி தானே, சொல்லுக்கா. கண்டிப்பா நீனும் தங்கச்சி தான். இவ கிளாஸ்ல ஒருத்தி இருக்காமா, அவ ஸ்போர்ட்ஸ்ல நல்லா இதை பண்ணிட்டு ஆனா படிப்புல ஒண்ணுமே இல்லை. அட அஸ்தோஃபிருல்லா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? நாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? கேஷுவலா தானே பேசிட்டு இருக்கோம். கேஷுவலா பேசிட்டு இருக்கீங்களா? இதுக்கு புறம் பேசுறதுல போய் சேரும். எப்படி புறம் பேசுறதுல போய் சேரும்? நாங்க அவ குறைய தானே சொல்லிட்டு இருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, நீங்க கூறுற ஒரு விஷயம் ஒருத்தரோட குறையா இருந்தாலும் அவர் இல்லாதப்போ நீங்க பேசுறீங்கல்ல, அப்படிங்கிறப்போ அது புறம் பேசுறதுல தான் போய் சேரும். அதோட அவங்கள்ட்ட அந்த குறையே இல்லை, ஆனா நீங்க இட்டு கட்டி பேசுறீங்க அப்படின்னா அது அவதூறுல போய் சேரும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமா. இது போக இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? புறம் பேசுறது விபச்சாரத்தை விட கொடுமையான ஒரு செயலாம். அது எப்படி? பின்ன விபச்சாரம் செய்யற ஒருத்தன் இருக்கான், ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், திருந்தி பாவ மன்னிப்பு கேட்கிறான் அல்லாஹ் கிட்ட. அப்ப அல்லாஹ் என்ன பண்ணுவான்? மன்னிச்சிடுவான். ஆனா ஒருத்தரை பத்தி நம்ம என்ன பண்றோம்? புறம் பேசுறோம். அப்போ அவர் நம்மளை மன்னிக்கல அப்படின்னா அல்லாஹ் நம்மளே மன்னிக்க மாட்டானா. அடியான் மன்னிக்கலன்னா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்போ புறம் பேசுறது எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு செயல். இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல, இப்ப இருக்கிற இந்த சூழல்ல என்ன தெரியுமா, நம்ம மாமா வீட்டுல கூட போதைக்கு மாமா அடிமையாகிறதுனால அவங்க வீட்டுல என்னெல்லாம் பிரச்சனைகள் வந்துச்சு. அதே மாதிரி சூழ்நிலையே சீர்குலைஞ்சு போயிருமா இந்த புறம் பேசுறதுனால. இந்த புறம் பேசுறதுனால நம்மளுடைய மனநிலையும் சரியில்லாம போகிற அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் எனக்கு இது தெரியாம போயிட்டு. ஏன் திருக்குர்ஆன்ல நம்மளுடைய அல்லாஹ் தஆலாவே என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? என்ன சொல்லியிருக்கான்? நீங்க புறம் பேசுனீங்கன்னா இறந்த உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுற அளவுக்கு அது கொடியதுன்னு சொல்லியிருக்கான். அஸ்தோஃபிருல்லாஹ். ஆமா, இது மட்டும் இல்லாம புறம் நம்மளும் பேசவும் கூடாது, நம்ம கூட இருக்கிறவங்கள பேசாம தடுக்கிறதும் நமக்கு கடமை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்விடத்துல மிக கேவலமான ஒரு இழிவான கருதப்படுற ஒரு செயல் அப்படின்னா புறம் பேசுதல். நீங்க பண்ணிட்டு இருந்தீங்களே அந்த செயல் தான். யா அல்லாஹ், தெரியாம நாங்க பண்ணிட்டோமே. புறம் பேசுறதுலே நீங்க பண்ண மாதிரி உடல் ரீதியா, மார்க்க ரீதியா, உலக விஷயம், மனோநிலை, நடைமுறை, குணம் அப்படின்னு தொடர்பு படுத்தி இருந்தாலும் புறம் பேசுறது அப்படின்னு பல வகைகள் இருக்கு. இது தெரியாம போயிட்டே. தனது சகோதரனுடைய கண்ணியத்திற்கு இழிவு செய்யற ஒரு செயலாதான் இந்த புறம் பேசுதல் அமையுது. அல்லாஹ்விடத்துல மிக கேவலமான செயலாவும் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சகோதரர்களிடம் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, வட்டியிலேயே மிக கொடுமையான வட்டி என்ன வட்டி தெரியுமா? ஒரு சகோதரனுடைய கண்ணியத்திற்கு இலக்கு விளைவிப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது புறம் பேசுவது அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டியிருக்காங்க. யா அல்லாஹ். அதே மாதிரி ஒரு சபையில வச்சு மட்டும் இல்ல, தனியாவுமே ஒருத்தரை பத்தி அவர் இல்லாதப்போ நம்ம பேசுறோம் தானே, அது நற்செயலா இருந்தாலும் அதுவும் புறம் பேசுறதுலதான் சேரும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு விளக்கி சொல்லியிருக்காங்க. இது எங்களுக்கு தெரியாதே. தீயது பேசினது கூட நீங்க சொன்னது ஏதோ ஒரு வாட்டி கேட்ட மாதிரி இருந்துச்சு. நல்லது பேசினாவும் இப்படிதான் சேருமா? ஆனா கேட்டும் நீங்க கேட்காத மாதிரி இருந்திருக்கீங்க. இனி நம்ம எப்படி இருக்கணும்? இது புறம் பேசாம இருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம கூட இருக்கிறவங்களையும் பேச விடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். நம்பிக்கை கொண்டோரே, ஊகங்களில் அதிகமானதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். சில ஊகங்கள் பாவமாகும். துருவி ஆராயாதீர்கள். உங்களில் ஒருவர் மற்றவரை புறம் பேசாதீர்கள். உங்களில் எவரேனும் இறந்து தமது சகோதரனின் மாமிசத்தை சாப்பிட விரும்புவாரா? அதை வெறுப்பீர்கள். அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அல்லாஹ் மன்னிப்பை ஏற்பவன், நிகரற்ற அன்புடையோன். 104வது அத்தியாயம் 1வது வசனம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. த மாடர்ன் டிராவல்ஸ் உங்கள் நம்பிக்கையான உம்ரா பயண துணை. தமிழகம் முழுவதும் ஹஜ் மற்றும் உம்ரா ஏற்பாடு செய்ய விரும்புவோருக்கு சிறப்பு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஹஜ் மற்றும் உம்ரா பயணத்தை எளிதாகவும் பாதுகாப்பாகவும் திட்டமிட தி மாடர்ன் டிராவல்ஸ் உங்களை அன்புடன் அழைக்கிறது. உம்ரா பேக்கேஜ் 85,000 முதல் 99,000 வரை. விமான பயண டிக்கெட், உம்ரா விசா பிளஸ் இன்சூரன்ஸ், ஹரத்திற்கு அருகில் வசதியான தங்குமிடம், தென்னிந்திய உணவு, அனுபவமிக்க வழிகாட்டிகள், ஏசி போக்குவரத்து, மக்கா
அண்ட் மதீனா ஜிஆர்எத் ஜம்ஜம் நீர் 5 லிட்டருடன் சிறப்பான டிராவல் கிட் வழங்கப்படும். உங்கள் ஹஜ் உம்ரா சேவையை நம்பிக்கையுடன் வழங்க தி மாடர்ன் டிராவல்ஸ். தி மாடர்ன் டிராவல்ஸ் கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை மற்றும் மைசூர். போன் 9790600786 மற்றும் 9629172222. மனிதர்களிடம் மனிதர்கள் விரும்பாத அம்சங்களில் ஒன்று கோபம். கோபப்படும் மனிதர்களை யாரும் விரும்ப மாட்டார்கள். கோபப்படும் மனிதர்களுடன் யாரும் நட்பு கொள்ள மாட்டார்கள். கோபப்படும் மனிதர்களுடன் யாரும் உறவு வைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் கோபம் நட்பையும் உறவையும் சுற்றத்தையும் நட்பையும் அழித்துவிடும். எனவேதான் கோபத்தை கட்டுப்படுத்த பெருமானார் ஓர் பயிற்சியை சொல்லித் தந்தார்கள். நின்றபடி உங்களுக்கு கோபம் ஏற்பட்டால் உட்கார்ந்து விடுங்கள், அமர்ந்தபடி உங்களுக்கு கோபம் உண்டானால் படுத்து விடுங்கள் என்பதான அந்த பயிற்சியை நாம் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இதோ கோபமும் அதன் மருத்துவமும் என்ற தலைப்பில் உரை தருவதற்காக கன்னியாகுமரி மாவட்டம் ஆளூர் அன்னை சுமையார் அலி பெண்கள் மதரசா மாணவி சுஹைனா ஃபாத்திமா வருகிறார். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்று சொன்னால் கோபமும் அதற்கு மருத்துவமும். மனிதனின் வெளிரங்கம் எவ்வாறு நோய்வாய்ப்படுகின்றதோ அவ்வாறே மனிதனின் உள்ரங்கமும் நோய்வாய்ப்படுகின்றது. எவ்வாறு வெளி உடலை பராமரிப்பது அவசியமோ அவ்வாறே உள்ரங்கத்தையும் பராமரிப்பது அவசியமாகும். மனித உடல் நோய்வாய்ப்பட்டால் அவன் நிம்மதியை இழக்கிறான், அதற்கு மருத்துவம் பார்க்கிறான். அவ்வாறே தான் உள்ரங்கம் நோய்வாய்ப்பட்டாலும் அவன் அதற்கான மருத்துவம் செய்ய முயற்சி செய்ய வேண்டும், அதனை கவனிக்க வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் அதனை பற்றி சிந்திப்பதில்லை. மனிதன் எந்த உள்ரங்க வியாதிகளில் அகப்படுகின்றானோ அவற்றில் மிக பெரிய வியாதிதான் கோபமாகும். குர்ஆன் ஹதீஸில் கோபத்தை பற்றி மிகவும் வன்மையாக பழிக்கப்பட்டுள்ளது. அதிலிருந்து தவிர்த்திருக்க வேண்டும் என வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளது. மேலும் அதிலிருந்து தவிர்த்திருப்பவரின் சிறப்புகளையும் விவரிக்கப்பட்டுள்ளது. ஒரு ஹதீஸில் வந்துள்ளதாவது, ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்தார். அவர் கேட்டார், எனக்கு வசியத் செய்யுங்கள் என்று. அதற்கு பெருமானார் கூறினார்கள், கோபப்படாதீர்கள் என்று. மீண்டும் மீண்டும் எனக்கு வசியத் செய்யுங்கள் என்று அம்மனிதர் கேட்க மீண்டும் மீண்டும் பெருமானார் கோபப்படாதீர்கள் என்ற வார்த்தையை அவருக்கு வசியத்தாக கூறிக்கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்டவருக்கு எப்படிப்பட்ட விஷயத்தை வலியுறுத்தினார்கள் என்றால், அதன்படி அமல் செய்துவிட்டால் மிகுந்தமான கேடுகளில் இருந்து மனிதன் தப்பித்துக் கொள்வான், மேலும் மிகுந்தமான நலன்களையும் பெற்றுக் கொள்வான். இவை தவிர ஹதீஸ்களில் கோபத்திற்கு பல்வேறு வைத்தியங்கள் உள்ளன. அவற்றில் ஒன்று, ஒரு மனிதனுக்கு கோபம் ஏற்பட்டால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கில் இருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ஓத வேண்டும். மற்றொரு இடத்தில் வந்துள்ளது, கோபம் வரும்போது வாயை திறக்காமல் மௌனமாக இருக்க வேண்டும். மூன்றாவது, பூமியில் ஒட்டிக்கொள்ள வேண்டும், அதாவது அவர் நின்று கொண்டிருந்தால் அமர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு அறிவிப்பில் எம் பெருமானார் முஹம்மது நபி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், சந்தேகமின்றி கோபம் ஷைத்தானிடமிருந்தே ஏற்படுகின்றது. மேலும் ஷைத்தான் நெருப்பில் இருந்து படைக்கப்பட்டவன் என்பதிலும் சந்தேகமில்லை. நெருப்பை தண்ணீர் தான் அணைக்க முடியும். ஆகவே உங்களில் எவருக்காவது கோபம் ஏற்படின் அவர் உலு செய்து கொள்ளட்டும். மற்றொரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், உங்களில் யாருக்காவது கோபம் வந்தால் அவர் அப்போது நின்றிருந்தால் அவர் அமர்ந்து கொள்ளட்டும். அவர் உட்கார்ந்திருந்த பிறகும் கோபம் அடங்காவிட்டால் அவர் படுத்துக் கொள்ளட்டும். ஹதீஸ்களில் கோபத்திற்கு மருத்துவம் சொல்வதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அதன் தீங்கையும் சுட்டி காட்டப்பட்டுள்ளது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், சந்தேகமின்றி மஞ்சள் தேனை வீணாக்கிவிடுவதை போன்று கோபம் ஈமானை வீணாக்கிவிடும். எப்படி மஞ்சள் தேனை எப்படி வீணாக்கிவிடுமோ அதை போன்று தான் கோபம் மனிதனின் ஈமானை வீணாக்கிவிடும். மனிதனுக்குள் கோபம் இயற்கையாக
தடையாகவே வைக்கப்பட்டுள்ளது. மேலும் கோபத்தை அடக்குவது மிக சிரமமான காரியம்தான், இருந்தாலும் அதை கட்டுப்படுத்த இயலும் தான். ஹதீஸ் ஷரீஃபில் வந்துள்ளதாவது, யார் தனது எதிரியை வீழ்த்துகிறானோ அவன் மிக பெரும் வீரன் அல்ல, மாறாக யார் கோபத்தின் போது தன்னை கட்டுப்படுத்துகிறானோ அவரே மிகப்பெரிய வீரராவார். கோபத்தினால் பல பிரச்சனைகளும் பல சண்டைகளும் சச்சரவுகளும் தான் ஏற்படுகிறது. கோபத்தில் அறிவு ஒரு நிலையில் இருக்காது. அதனால் என்ன முடிவு ஏற்படும் என்பதையும் யோசிக்காமல் அதன் காரணமாக நாவிலிருந்து தகாத வார்த்தைகள் வெளியாகி விடுகின்றன. மேலும் கைகளாலும் ஏதாவது வரம்பு மீறல் ஏற்பட்டு விடுகின்றது. ஆகவே கோபத்தை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அதை தவிர்க்க வேண்டிய முறை என்னவென்றால், கோபம் யார் மீது ஏற்படுகிறதோ அவர் அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அவர் அங்கிருந்து செல்ல மறுத்தால் தானே அங்கிருந்து ஒதுங்கிவிட வேண்டும். பிறகு இவ்வாறு யோசிக்க வேண்டும், இவர் எந்த அளவு நம்மை அவமரியாதை செய்கிறாரோ அதை விட அதிகமாக நான் அல்லாஹ்வை அவமரியாதை செய்கிறேன். மேலும் அல்லாஹ் என் தவறுகளை மன்னிக்க வேண்டும் என விரும்புகிறேன். அவ்வாறே என்னிடம் அவமரியாதையாக நடந்தவரை நானும் மன்னித்துவிட வேண்டும். இன்னும் அஊது பில்லாஹ் என்று பல தடவை ஓதிக்கொள்ள வேண்டும். பிறகு தண்ணீர் குடித்துக் கொள்ள வேண்டும் அல்லது உலூ செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்வதால் கோபம் நீங்கிவிடும். நாமோ இப்பொழுது புனிதமான ரமலான் மாதத்தில் இருக்கிறோம். கோபம் என்ற கொடிய நோயிலிருந்து நம் அனைவரையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் காத்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகில் நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு வேண்டிய இஸ்லாமிய நூல்களை உங்கள் வீட்டு வாசலுக்கே வரவழைத்துக் கொள்ள உதவுகிறது சென்னை ரஹ்மத் பதிப்பகம். இஸ்லாத்தின் மூலாதார நூல்களை அரபு மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்து வழங்கும் தொண்டினை 1993 ஆண்டிலிருந்து ஆற்றி வரும் சென்னை ரஹ்மத் பதிப்பகத்தின் பெருமைக்குரிய வெளியீடுகள் குர்ஆன், தப்சீர், இப்னு கசீர், ஹதீஸ் தொகுப்புகளான புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, அபூதாவுது, இப்னு மஜா ஆகிய அனைத்தையும் வாட்ஸ்அப் மூலமே தொடர்பு கொண்டு வரவழைத்துக் கொள்ளலாம். தொடர்பு கொள்வதற்கான இலக்கத்தை தருகின்றோம், குறித்துக் கொள்ளுங்கள். +9194402500. அனைத்து இஸ்லாமிய நூல்களும் கிடைக்கும் அற்புத களஞ்சியம் சென்னை ரஹ்மத் பதிப்பகம். இந்திய விடுதலை போராட்டத்தில் மகாத்மா காந்தியடிகளால் அந்நிய துணிவிலக்கு என்னும் கொள்கை அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஏற்கனவே வெள்ளாடு தரிக்கும் பழக்கமுடைய இஸ்லாமியர்கள் கதராடைக்கு தன்னை எளிமையாக மாற்றிக்கொண்டார்கள். இந்தியாவில் இருக்கும் பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் கதராடை அணிந்ததோடு மட்டுமல்ல, மற்றவர்களையும் கதராடை அணியச் சொல்லி வற்புறுத்தினார்கள். ஷேகனா தைக்கா சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலேஹி என்னும் ஆலிம் பெருந்தகை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கதராடை கடைகளை அமைத்து வியாபாரம் செய்தார்கள். மக்களுக்கு கதராடை அணிவிக்கும் பழக்கத்தை உருவாக்கினார்கள். அது மட்டுமல்ல, கதர் காசு கொடுத்து வாங்க இயலாத ஏழைகளுக்கு இலவசமாகவே தங்கள் கடைகளிலிருந்து கதராடைகளை வழங்கி அணிவிக்கச் செய்தார்கள். இத்தகைய மகத்துவம் நிறைந்த கதராடை இயக்கத்தின் ஈடுபாடோடு கூடிய ஷேகனா இமாம் குறித்த தகவலை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் தஞ்சாவூர் அவனியாபுரம் JMK அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் மௌலானா முகமது இப்ராஹிம் நூரானி பாக்கவி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணிமிக்க இசை முரசு இனிய வானொலியின் அன்பான நேயர்களே, தாஜுல் உலமா சிறப்பு நிகழ்வின் வழியாக இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது ஷேகுனா தைக்கா அஹமது அப்துல் காதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்களின் 2 மகன்களில் 2ஆம் மகன் தைக்கா ஷாகுல் ஹமீத் ஜல்வத் நாயகம் அவர்களின் மகனே அஹமது அப்துல் காதிர் ஹசரத் அவர்கள் ஆவார்கள். தைக்கா ஷாகுல் ஹமீத் சித்தி ஹதீஜா உம்மா எனும் தம்பதியருக்கு கிபி 2/10/1891 27/2/1309 ஹிஜ்ரி வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணிக்கு பிறந்தார்கள். 7 வயது குழந்தையாக இருக்கும்போது பாட்டனார் மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்கள் காலமாகிவிட்டார்கள். அன்னார் அவர்கள் தம் தந்தையிடமும் பெரிய தந்தையிடமும் தேவையான கல்வியை கற்றுக்கொண்டு திரு குர்ஆன் முழுவதையும் மனனம் செய்து கொண்டார்கள். மேலும் அல் மதரசா அரூசியாவில் இணைந்து அனைத்து நூல்களையும் கற்று தேறிய பின் 1906 பிறகு வேலூர் அல்பாக்கியாத்து சாலிஹாத்தில் இணைந்து கல்வி கற்றார்கள்.
அண்ணல் ஆயிலா ஹசரத் அவர்கள், நாம் இவரின் மூதாதையரிடம் கல்வி கற்றோம். இன்று அச்சந்ததியிலிருந்து ஒருவர் நம்மிடம் கல்வி கற்க வந்துள்ளார். அல்ஹம்துலில்லா என எண்ணி மிகவும் சந்தோஷம் அடைவதோடு மிகவும் பாசமாகவும் இருந்தார்கள். அன்னார் அவர்கள் 1910 பட்டம் பெற்று அம்மதர்சாவை விட்டும் வெளியே வந்து பொதக்கொடி பானி ஹசரத் அவர்களிடம் ஞான தீட்சை பெற்றுக்கொண்டார்கள். மேலும் அன்னார் அவர்கள் 19ஆம் வயதில் தம் மாமன் மகள் மரியம் ஆயிஷாவை மணந்தார்கள். அஹமது முஸ்தபா ஆலிம் சாஹிப், ஷுஐப் ஆலிம் சாஹிப், சித்தி ஆயிஷா என்ற 3 முத்துக்களை பெற்றெடுத்தார்கள். ஹசரத் அவர்கள் சிறிது காலம் வியாபாரம் செய்தார்கள். அதில் அதிகம் ஈடுபாடு இல்லாமல் போனதால் தாம் பெற்ற கல்வியறிவை பிறரும் அறிய வேண்டும் என்ற வேட்கையில் மதரசா அரூசியாவில் சேர்ந்து மார்க்க போதனை செய்தார்கள். மேலும் புதிய பாடத்திட்டங்களை இணைத்து மாணவர்களை உற்சாகமாக படிக்கச் செய்தார்கள். அரபிக் கல்லூரியின் பேராசிரியராக, கல்லூரி முதல்வராக, தமிழகத்திலும் இலங்கையிலும் கல்லூரிகள், கலைக்கூடங்கள் பலவற்றிற்கும் நிர்வாகியாக, குழந்தைகளுக்கு குர்ஆன் ஓதி கொடுக்கும் ஆசானாக, மாணவர்களுக்கு ஞான அமுதை அள்ளித்தரும் ஷேகுல் காமிலாக ஹசரத் அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். இதற்காக இவர்கள் பிறரிடமிருந்து ஒரு செப்பு காசு கூட ஊதியம் பெற்றதில்லை. தம் கையில் இருந்தே செலவழித்து வந்தார்கள். இவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் 300க்கும் அதிகமான குர்ஆன் மக்தபுகளை உருவாக்கி இருந்தார்கள். ஹதரத் அவர்கள் அரசியலிலும் ஒரு ஆத்ம ஞானி அறப்பணியாற்றுவது கடமையாகும் என்ற கருத்துள்ளவர்களாக இருந்தார்கள். அதனால் இந்திய சுதந்திர போராட்டத்தில் அந்நிய நாட்டு பொருட்களை உபயோகிக்காமல் இருப்பது என்ற தேசிய இயக்கத்தில் முழு மூச்சாக ஈடுபட்டு செல்வத்தில் பெரும் பகுதியை செலவிட்டு தென்னகத்தில் பல பகுதிகளிலும் கதர் கடைகளை திறந்தார்கள். முஸ்லிம் ஆடவர்களும் பெண்களும் கதராடையே உடுக்கச் சொல்ல செய்தார்கள். பல பகுதிகளில் கதராடை வாங்க சக்தியற்ற ஏழைகளுக்கு இலவசமாகவே கதராடை வழங்கும்படி தமது ஸ்தாபனங்களுக்கு உத்தரவிட்டார்கள். அதனால் ஏற்பட்ட பொருள் நஷ்டத்தையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள். ஹிலாஃபத்தை இயக்க காலத்தில் தென்னகத்திலே சிறப்புற முன்னின்ற தலைவர்களில் நமது ஷேக் நாயகம் அவர்களும் ஒருவர் என்பதை நாடே நன்கு அறியும். அகில இந்திய முஸ்லிம்களின் தலைவர்களாகிய விளங்கிய மௌலானா முகமது அலி, மௌலானா ஷவுகத் அலி, டாக்டர் அன்சாரி ஹக்கீம் அஜ்மல் கான், சவுகார் ஜமால் முகமது சாஹிப், நவாப் சி அப்துல் ஹக்கீம், சையீது முஸ்தபா ஹசரத் போன்ற தலைவர்களிடமெல்லாம் நமது ஷேக் நாயகம் அவர்கள் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார்கள். ஒரு சமயம் ரமலான் மாதத்தில் ஊரார் அனைவரும் நோன்பு வைத்திருந்தனர். அதனால் ஒரு டீ கடையை தவிர ஊரிலுள்ள அனைத்து உணவகங்களும் மூடப்பட்டுவிட்டன. அக்கடையில் நோன்பு நோற்காத முஸ்லிம்களும் வந்து தீ அருந்தி சென்றனர். இதனை அறிந்த ஹசரத் அவர்கள் அந்த கடை எதிரே ஒரு நாற்காலி போட்டு அமர்ந்து கொண்டார்கள். அதனால் எவரும் அன்று கடைக்கு வரவில்லை. சிறிது நேரத்தில் அவர் கடை மூடிவிட்டு சென்று விட்டார். அடுத்த நாள் அக்கடைக்காரருக்கு ஹசரத் அவர்களிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. அதில் 15 ரூபாய் இருந்தது. அதிலே இது நேற்று உமக்கு நேர்ந்த இழப்புக்கு ஈடு எனும் வாசகமும் பொறிக்கப்பட்டிருந்தது. இப்படி மக்களுக்கு அவரவர்களுக்குரிய பாணியில் மார்க்கத்தை சிறப்பாக போதிப்பார்கள். அரூசியத்துல் காதிரியா என்னும் ஞானவழித்துறை ஹலீஃபாவாக திகழ்ந்த நமது ஹசரத் அவர்களிடம் பல்லாயிரக்கணக்கானோர் பையத் பெற்றுள்ளனர். அதனால் காசர்கோட்டிலிருந்து கன்னியாகுமரி வரையிலே பரவி இருக்கும் ராத்திபத்துல் ஜலாலியா மஜ்லிஸுகள் மற்றும் பல்வேறு அறநிலையங்களெல்லாம் இலங்கையிலும் தமிழகத்திலும் நிலைத்து நிலங்குவதற்கான காரணம் கண்ணியத்திற்குரிய ஹதரத் அவர்கள் போதித்த ஞான வழியான தரியக்கத்தின் மகிமையை நினைவு கூறுகின்றன. ஹிஜ்ரி 13/2/1369, கிபி 14/2/1976 சனிக்கிழமை காலை தன் இல்லத்தில் சுபூ தொழுத பின்பு 5:30 மணி அளவில் ஹஜரத் அவர்கள் இறைவனடி சேர்ந்தார்கள். அடுத்த நாள் திங்கள் இரவு 10 மணிக்கு ஷுஐப் ஆலிம் அவர்களால் ஜனாசா தொழ வைக்கப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்தியா, இலங்கையிலிருந்து பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். அரசியலிலும் ஆன்மீகத்திலும் சிறந்து விளங்கிய ஹஜரத் அவர்களின் சேவைகளை வல்ல நாயன் கபூல் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை இல்லை, குர்ஆனுடைய ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு தினந்தோறும் அந்த வசனம் சொல்ல வரும் செய்தி என்ன என்பதை குறித்து ஆராய்ந்து பார்த்தால் அந்த குர்ஆனிய சிந்தனை தரும் தகவல் ஒவ்வொரு நாளும் புதிதானதாக இருக்கும். ஏற்கனவே அறிந்த வசனத்தை கூட மீண்டும் மீண்டும் படித்து பார்க்கும்போது புதிய சிந்தனைகளை அந்த வசனங்கள் தோற்றி வைப்பதே திருக்குர்ஆன் வசனத்தினுடைய மாபெரும் மகத்துவம். இதோ இன்றைய குர்ஆனிய சிந்தனை என்னும் தலைப்பில் உரை தருகிறார் ஐயம்பேட்டை முகம்மது சஹாபுதீன் அவர்கள். ஸோ
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனிய சிந்தனைங்கிற தலைப்பில் சில கருத்துக்களை உங்கள்கிட்ட பரிமாற விரும்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனில் சில அந்த யாசீன் வல் குர்ஆன் அல் ஹக்கீம் தாஹா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஹுரூஃபுல் முகத்தஅத் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி 14 சூறாவில் வரும். அதுக்கப்புறம் என்னென்னா குரானை பற்றி ஒரு சிறப்பை சொல்லியிருப்பான் அல்லா தஆலா. இப்போ யாசீன் வல் குர்ஆன் அல் ஹக்கீம், ஞானம் நிறைந்த இந்த குரானின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ இந்த மாதிரி அல்லா தஆலா சத்தியமிட்டு சொல்லக்கூடிய குரானில் ஞானம் இருந்திருக்குன்னா அந்த ஞானமில் ஒரு சிறு துளியை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். குரானில் ஒரு எழுத்துக்கு மீனிங் இருக்குது. ஒரு எழுத்துக்கு இப்போ நசரா அப்படின்னு சொன்னால் 3 எழுத்து சேர்ந்தது. அவன் உதவினான்ங்கிறது ஒரு சென்டென்ஸாக வரும், ஒரு வாக்கியமாக இருக்கும். கீ அப்படின்னா காப்பாற்று, வா கீனா மேலும் எங்களை காப்பாற்று. அந்த 3 எழுத்து 3 வார்த்தைகளாக இருக்கும். இந்த மாதிரி இருக்குது. ஆனால் பிஸ்மில்லா அப்படிங்கும்போது அல்லாஹ்வின் பெயரை கொண்டுங்கும்போது பூரணமான வார்த்தை கிடையாது. அது ஒரு ஃப்ராக்மெண்ட் மாதிரி சொற்றொடர் மாதிரி இருக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம்னாலும் அது பூரணமான வார்த்தை கிடையாது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு செயலை செய்யும் போதும் அது பூரணமாகும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னா அளவிட்டு அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையவனா அல்லாஹ்வின் பெயரை கொண்டு என்னமோ செய்யணும். அப்போ பெயரை கொண்டு தொடங்குகிறேன், பெயரை கொண்டு சாப்பிடுகிறேன், பெயரை கொண்டு நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு சொன்னால் தான் அது முழுமையான வார்த்தையாகும். இப்போ எல்லாமே ஒரு பிஸ்மில்லா சொல்லி அவன் எல்லாத்தையுமே எழுதாமல் ஜஸ்ட் ஓப்பனாக பிஸ்மில்லாங்கிற மாதிரி அவனோட ஹிக்மாவில் வச்சுட்டு மற்றதெல்லாம் நீங்கள் என்னென்ன செயல் செய்கிறீங்களோ அதெல்லாம் தொக்கி வரும்போது தான் அது பூரணமான செயலாக ஒரு சென்டென்ஸாக மாறும் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய ஹிக்மா சொல்கிறான். இப்போ பிஸ்மில்லாங்கிறது நம்ம எல்லா சமயத்துலையும் பிஸ்மில்லா சொல்லங்கிறது தெளிவாக இருக்குது. சாப்பிடும் போது நம்ம சொல்ல மறந்துட்டோம்னா அதுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு எக்ஸம்ஷன் மாதிரி பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலஹு ஆஹிரஹு அப்படின்னு இருக்கும். மற்றபடி நீங்கள் ஆஃபீஸ் போகும்போதோ, கார் ஓட்டும் போதோ, காரை திறக்கும் போதோ, கம்ப்யூட்டர் திறக்கும் போதோ, வீட்டுக்கு போகும்போதோ, வேலை ஆரம்பிக்கும் போதோ எதுக்குமே பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலஹு ஆஹிரஹு இல்லை. அப்போ என்னன்னா அல்லாஹ் தஆலா என்னுடைய அடியான் சாப்பாட்டை கண்டா என்னை மறந்துடுவாங்கிறதுக்காக அது கொடுத்த சலுகை சாப்பாட்டுக்கு மாற்றணும். மற்றபடி எல்லா விஷயத்திலும் பிஸ்மில்லா சொல்லும் போது அந்த சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம இப்போ அந்த பிஸ்மில்லாங்கிற வார்த்தையை சொல்லி நல்ல காரியத்தை செய்ய முடியும். பிஸ்மில்லான்னு சொல்லி ஆஃபீஸ் போகலாம், பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம், ஆஃபீஸு காரை திறக்கலாம். பிஸ்மில்லா சொல்லி பொய் சொல்ல முடியாது, பிஸ்மில்லா சொல்லி திருட முடியாது, பிஸ்மில்லா சொல்லி வட்டி வாங்க முடியாது, பிஸ்மில்லா சொல்லி மது அருந்த முடியாது, சிகரெட் குடிக்கும், எதுவுமே செய்ய முடியாது. இப்போ எல்லா செயலையும் இந்த சொல்லு நம்மளை காப்பாற்றும். இந்த சொல்லை நம்ம உயிரோட்டமாக அல்லாஹ்வின் பெயரை கொண்டு அதான் என்னுடைய அனைத்து செயல்களும் அதில் தான் பூரணமாகுது அப்படிங்கிற பரிபூர்ணமாக நம்ம நம்பிக்கை வச்சு பரிபூர்ணமாக அதில் உள்ளார்ந்த எண்ணத்தோட அல்லாஹ்வின் பெயரால் தான் எல்லாமே நடக்குது. என்னுடைய சுவாசம், என்னோட இதய துடிப்பு எல்லாமே அல்லாஹ்வின் பெயரால் தான் நடக்குது, அல்லாஹ்வால் தான் நடக்குது. அப்போ அவனுடைய நாட்டத்தால் தான் எனக்கு இவ்வளவும் கொடுத்துருக்கான். அப்போ அவனை பெயரை கொண்டு அவன் செய்ய சொன்ன காரியத்தை செய்யும் போது அது பூரணமாகுது. இப்போ இந்த மாதிரி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம்ங்கிற அந்த ஒரு வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையே பிரித்து புனிதமாக மாற்றும். அந்த பிஸ்மில்லாங்கிறது ஒரு சடங்கு கிடையாது, அது ஒரு சும்மா ஒரு வார்த்தை கிடையாது. அது நம்முடைய வாழ்க்கையை கம்ப்ளீட் புரட்டி போடக்கூடிய அருமையான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை போல் பல ஹிக்மா யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் போது சாதாரணம் கிடையாது. ஒவ்வொன்றுலேயும் ஒரு சிறப்பு இருக்குது, ஒவ்வொன்றுலேயும் ஒரு ஹிக்மா இருக்குது. அவன் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்று தெள்ள தெளிவாக ரொம்ப பக்குவமாக என்ன சொல்லணுமோ சுருங்க சொல்லி விளங்க வைக்கக்கூடிய அருமையான ஒரு வார்த்தையாக அல்லாஹ்வுடைய கலாம் இருக்குது. அந்த கலாம் நிரம்பிய இதுதான் குர்ஆன். அந்த குர்ஆன் நம்ம கையில் இருக்குது. அந்த குர்ஆனை உயிரோட்டமாக பிடிப்பதற்கு இந்த ரமதான் மாதத்தில் நமக்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நீங்கள் விரும்பிய ஆடைகளை வாங்கிட வருகை தாருங்கள். லேட்டஸ்ட் மாடல்களில் பூனம் சாரீஸ், காட்டன் சேலை, பட்டுச் சேலைகள், மேலும் பெண்களுக்கான சுடிதார், சுடி மெட்டீரியல் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும். டி-ஷர்ட் வகைகள் மற்றும் ஷர்ட், காட்டன் பேண்ட், மேலும் ஆண்களுக்கான ஜீன்ஸ் பேண்ட் லேட்டஸ்ட் மாடல்களில் கிடைக்கும். சுடி மெட்டீரியல், சுடிதார் போன்றவை, சிறுமிகளுக்கான ஃப்ராக், வெஸ்டர்ன்
டிடர்ஜென்ட் செட், சிறுவர்களுக்கான பேண்ட் ஷர்ட் எங்களிடம் 5% முதல் 10% வரை தள்ளுபடி உண்டு. ஆடைகள் என்றாலே உங்கள் நினைவுக்கு வருவது ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் தாங்க. போன் 253983, பெரிய தெரு, மணிக்கூண்டு அருகில், பட்டுக்கோட்டை. குறித்த நேரத்தில் இமாமத்துடன் தொழுகையை மேற்கொள்வது ஓர் பயிற்சி. அது நம்முடைய கடமைகளை உரிய நேரத்தில், குறித்த இடத்தில், குறித்த அளவில் செய்வதற்கான மனோபயிற்சியை நமக்கு தரும். இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கும் ஒவ்வொரு நடப்பிற்கு பின்னாலும் அறிவியல் ரீதியாக, உளவியல் ரீதியாக பல்வேறு உண்மைகள் இருக்கின்றன. அவ்வாறான உண்மைகளில் ஒன்றுதான் உரிய நேரத்தில் இமாமத் ஜமாத்தோடு தொழுகையை பேணுவது. இதோ தொழுகையை நிலைநாட்டுவோம் என்ற தலைப்பில் உரை தருவதற்காக குளச்சல் ஓரியன் மெட்ரிக் பள்ளி மாணவி முர்ஷிதா வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. என் பெயர் முர்ஷிதா. நான் ஓரியன் மெட்ரிக் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்று நான் பேசப்போகும் தலைப்பு தொழுகையை பேணுவோம். இஸ்லாத்தில் தொழுகை மிக உயர்வான ஒரு கடமையாகும். இது நாம் வாழ்வில் ஒழுங்கை ஏற்படுத்துவதோடு இறைவனுடன் நேரடியாக பேசும் ஒரு வாய்ப்பாகவும் அமைகிறது. தொழுகை ஒரு முஸ்லிம் அடையாளம், அவன் நம்பிக்கையின் பிரதிபலிப்பு. தொழுகையின் முக்கியத்துவம். தொழுகை என்பது நமக்கு அல்லாஹ் அளித்துள்ள ஒரு அருட்கொடையாகும். இது நம்மை பாவங்களிலிருந்து விலக்கி நேர்மை பாதையில் செலுத்துகிறது. குர்ஆன் கூறுகிறது, தொழுகை தீய செயல்களிலிருந்து தடுத்து கொள்ள வைக்கும். அதாவது தொழுகை செய்யும் மனிதன் அவனது வாழ்க்கையை நம்மை நிறைந்ததாக மாற்றிக்கொள்வான். இது அவனுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தும். மேலும் இது அல்லாஹுவின் அருளை பெறவும் உதவுகிறது. நாம் தொழுகையை எப்படி பேணலாம்? நேரம் தவறாமல் தொழுதல். தொழுகையை தாமதிக்காமல் ஒழுங்காக அதற்குரிய நேரத்திலேயே செய்ய வேண்டும். தூய்மையை பேணுதல். உடல், உடை மற்றும் தொழுகை செய்யும் இடம் தூய்மையாக இருக்க வேண்டும். கவனத்துடன் தொழுதல். தொழுகையின் போது உடல் மட்டுமல்ல, மனமும் இறைவனை நோக்கி திரும்ப வேண்டும். அழகான முறையில் குர்ஆன் ஓதுதல். தொழுகையில் நமது கவனம் முழுமையாக இருக்க வேண்டும். சமூகத்தை தூண்டுதல். தொழுகையை பேணுவதோடு மற்றவர்களை அதற்காக ஊக்குவிக்க வேண்டும். தொழுகையின் பலன்கள். இது மன அமைதியை தருகிறது, பாவங்களை மன்னிக்க உதவுகிறது, நம்மை நல்ல வழியில் நடத்துகிறது, சிறந்த வாழ்க்கையை உருவாக்குகிறது. அன்புள்ள சகோதரிகளே, நாம் தொழுகையை பாதுகாக்க வேண்டும். தினமும் 5 நேரமும் தொழுதல் நம் வாழ்க்கையை ஒழுங்காக்கி இறைவனின் அருளை பெறலாம். இன்றே முடிவு செய்து தொழுகையை தவறாமல் செய்யுங்கள். தொழுகை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அதை நீங்கள் கட்டாயம் பேணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். உலகிலேயே அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் என்னும் பெருமையை விவிலியம் பெறுகிறது. அதற்கு காரணம், அன்றைய ஐரோப்பியர்கள் கிறிஸ்தவ மதத்தை தான் வணிகத்திற்காக உலக நாடுகள் முழுவதும் பரவி கிடந்த அத்தனை தேசங்களிலும் கொண்டு சேர்த்ததுதான். எனவேதான் அது உலகத்தினுடைய மிக முக்கியமான மொழிகள் அனைத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக வணிகத்திலும், வர்த்தகத்திலும், வியாபாரத்திலும் உலக நாடுகளிடையே தொடர்பை ஏற்படுத்தி வைத்திருந்தவர்கள் இஸ்லாமியர்கள். ஆனால் விவிலியத்தில் மொழிபெயர்ப்பு பணி நடைபெற்றதைப் போல திருக்குரானில் மொழிபெயர்ப்பு பணிகள் நடைபெறவில்லை. ஏனென்றால் திருக்குரான் அனைத்து நாட்டவராலும், அனைத்து சமூகத்தவராலும், அனைத்து மொழி பேசுகிற மக்களாலும் அரபு மொழியிலேயே ஓதப்பட்டது. ஆனால் ஆராய்ச்சி போன்ற மேல்நிலை தேவைகளுக்கு குரானுடைய மொழிபெயர்ப்பு அவசியம் என்பதால் தொடர்ந்து திருக்குரான் மொழிபெயர்ப்பு பணிகள் மிகச்சிறப்பாக உலக அளவில் நடைபெற்றிருக்கிறது. இதோ இன்று செயற்கை நுண்ணறிவின் மூலமாக ஹரம் பள்ளிவாசலிலிருந்து இப்போது எந்த மொழியில் வேண்டுமானாலும் திருக்குரானை ஓதவும், வாசிக்கவும், ஆராய்ச்சி செய்யவுமான வாய்ப்பை சவுதி அரசாங்கம் தந்திருக்கிறது. இந்த தகவலை விரிவாக நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இன்றைய ரமலான் துளிகள் பகுதியில் எழுத்தாளர் குளச்சல் ஆசீம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய
ரமலான் துணுக்குகள் பகுதியில் நாம் பார்க்கவிருப்பது சவுதி அரேபியா அரசில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உதவியுடன் ரமலான் அன்பளிப்பு அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர். இது ரமலான் மாதம் எத்தகையதென்றால் புனித திருமறை குர்ஆன் இறங்கிய மாதம். அந்த திருக்குர்ஆன் இறங்கிய மாதத்தை கண்ணியப்படுத்தும் விதமாக சவுதி அரேபியா அரசின் இஸ்லாமிய விவகாரங்கள் துறையின் சார்பில் விஞ்ஞானம் விரல் நுனியில் பங்களிப்பு செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு அனைத்து துறைகளிலும் அபாரமான வளர்ச்சி கண்டுள்ள இந்த காலத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உதவியுடன் ரமலான் மாதத்தில் இருந்து குர்ஆன் ஓதுவதற்கு புதிய இணைய அப்ளிகேஷனை அறிவித்துள்ளார்கள். முதல் கட்டமாக பரீட்சார்த்த ரீதியாக மஸ்ஜிதுல் ஹராமில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவியுடன் 10 மொழிகளில் திருக்குர்ஆன் கற்க, திருக்குர்ஆனுடைய அனைத்து விஷயங்களையும் ஆராய்ச்சி செய்வதற்காக அல் மக்ரஹா என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய அப்ளிகேஷன் அறிமுகம் செய்துள்ளனர். இந்த அல் மக்ரஹா ஆப் மூலம் இணைய தள உதவியுடன் ஆன்லைன் மூலம் குர்ஆனிய கல்வி வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இது படிப்படியாக உலகம் முழுவதும் முஸ்லிம்கள் இந்த அல் மக்ரஹா ஆப் மூலம் தங்கள் வீடுகளில் இருந்தவாறே தாங்கள் விரும்பிய மொழிகளை தேர்வு செய்து அதன் மூலம் ஆன்லைன் வழியாக குர்ஆனை ஒரு பாடமாக படிக்கவும், தகுதியுள்ள ஆசிரியர்கள் மேற்பார்வையிடவும் குர்ஆன் மனனம், குர்ஆன் தஜ்வீத், குர்ஆனிய ஆராய்ச்சி முதலியவை இந்த அல் மக்ரஹா ஆப் வழியாக பயிற்றுவிக்கப்படுகிறது. மேலும் இந்த அல் மக்ரஹா ஆப்பில் 3 மாதம் பயிற்சி மேற்கொள்ளப்பட்ட பின் மஸ்ஜிதுல் நபவி மற்றும் மஸ்ஜிதுல் ஹராம் அந்த 2 இடங்களில் நாம் எந்த இடத்திலுள்ள அப்ளிகேஷன் மூலம் பதிவு செய்துள்ளோமோ அங்கிருந்து அங்கீகாரம் பெற்ற சான்றிதழும் வழங்கப்படும் என்று மக்கா மதீனா 2 புனித இறை இல்லங்களின் நிர்வாக அதிகாரியான அப்துல் ரஹ்மான் அல் சுதைஸ் அறிவித்துள்ளார். இந்த ரமலான் மாதத்தில் உலக முஸ்லிம் சமூகத்திற்கு உயர்ந்த அன்பளிப்பு என்னும் அவருடைய அறிவிப்பில் கூறியுள்ளார். அது ஆங்கிலத்தில் நாம் இணையத்தில் தேட வேண்டும் என்று சொன்னால் சவுதி அரேபியா லான்ச்சஸ் AI ஆபரேட்டட் குர்ஆன் ஸ்டடீஸ் என்று இணையத்தில் இந்த தகவல்கள் இருக்கின்றது. சவுதி அரேபியா லான்ச்சஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆபரேட்டட் குர்ஆன் ஸ்டடீஸ் என்று இணையத்தில் தேடி இதனுடைய மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ் நாளை மற்றொரு ரமலான் துணுக்குகள் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும். அரசியல், சினிமா, வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். திருமண விளம்பரம், ஓடிங் போர்டுகள், உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர், மவுண்டோ, அடையார், கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர். போன் 9440074666. பிடெக், எம்இ, எம்டெக், பிபிஏ, எம்பிஏ போன்ற கல்விகளெல்லாம் கற்றால் உயர்ந்த இடத்தில் வாழ்வில் அமர்ந்து விடலாம். நல்ல நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து விடலாம். நல்ல சம்பாத்தியம் கிடைத்துவிடும். எனவே இந்த படிப்புகளால் உனது வாழ்க்கை உயர்ந்துவிடும். அதுவும் குறிப்பாக தொழில்நுட்பம் என்றால் ஐஐடி, நிர்வாகம் என்றால் IIM போன்ற இந்தியாவின் உயர்ந்த கல்வி நிறுவனங்களை அடையாளம் காட்டி இந்த உயர்வுக்குரிய கல்வியை கற்றால் வாழ்வில் உயர்ந்து விடலாம் என்று நம் பிள்ளைகளுக்கு, பள்ளி படிக்கும் குழந்தைகளுக்கு உற்சாகமூட்டுகிறோம். இந்த உற்சாகமூட்டுவது எவ்வளவு கடமையோ அவ்வளவு கடமை நீ இறைமறையின் வழியில் மார்க்க கல்வியை கற்றால் வாழ்வில் உயர்ந்து நிற்கலாம் என்று வலியுறுத்துவது. அறத்தை, உண்மையை, சத்தியத்தை, நேர்மையை,
தியாகத்தை, மனிதத்தை, மாண்பை, ஒழுக்கத்தை, அறத்தை என்று அனைத்தையும் மார்க்க கல்வியை கற்றால் உன் வாழ்க்கை இன்று மட்டுமல்ல என்றும் வாழ்வில் உயர்ந்து நிற்க முடியும் என்பதை வலியுறுத்த ஒவ்வொரு பெற்றோர்களும் கடமைப்பட்டிருக்கிறார்கள். இதோ மார்க்க கல்வியார் உயர்வோம் என்னும் தலைப்பில் உரை தருவதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் சித்தார்கோட்டை முகமதியா மேல்நிலைப்பள்ளி மாணவி நூர் சாலிஹா அரசி வருகிறார். நான் ராமநாதபுரம் மாவட்டம் சித்தார்கோட்டை முகமதியா மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி எம் நூர் சாலிஹா அரசி. இசைமுரசு எஃப்எம் இணைய வானொலி நேயர்களுக்கும் அதன் நிர்வாகத்தினருக்கும் எனது முதற்கண் சலாத்தை கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். நான் இன்றைய பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மார்க்க கல்வியால் உயர்வோம். இந்த உரையினை குறைவின்றி நிறைவு செய்ய வல்ல ரஹ்மான் எனக்கு போதுமானவன். அல்ஹம்துலில்லாஹ். துஆ ஏற்கப்படும் அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உலகின் பெரும் தேவைகளை கேட்டிருக்கலாம் என்ற சூழ்நிலையில் ஒரு சஹாபி என்ன துஆ கேட்டார் தெரியுமா? ஒருவர் ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து ஒரு சந்தேகம் கேட்டார். அவரிடம் ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமே உங்கள் சந்தேகத்தை கேளுங்கள், அவர்கள் தெளிவாக பதில் கூறுவார்கள். ஏனெனில் நானும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னொரு நபரும் என 3 பேர் சேர்ந்து துஆ செய்ய முடிவெடுத்தோம். ஒருவர் பின் ஒருவராக துஆ செய்ய மற்றவர் ஆமீன் கூற வேண்டும் என்பது எங்களின் நோக்கம். அவ்வாறு நாங்கள் துஆ செய்து கொண்டிருந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வந்துவிட நாங்கள் மரியாதையின் காரணமாக துஆ செய்வதை நிறுத்திவிட்டு அமைதியாகிவிட்டோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏன் நிறுத்திவிட்டீர்கள், தொடருங்கள் என்றார்கள். அதன்படி நானும் இன்னொரு நண்பரும் துஆ செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். இறுதியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் முறை வந்தபோது அவர் என்ன துஆ கேட்பார் என நாங்கள் ஆவலுடன் இருக்க, அவர் இந்த அரிய சந்தர்ப்பத்தை நபிகளாரும் இணைந்து ஆமீன் சொல்லும் பாக்கியத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு, யா அல்லாஹ், எனக்கு முன்பு எனது நண்பர்கள் எதையெல்லாம் கேட்டார்களோ அவை எனக்கும் கொடு, மேலும் மறந்துவிடாத ஞானத்தை தா என்று கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். எங்களுக்கு ஏக்கமாக இருந்தது. நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், மீண்டும் எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள், மறந்துவிடாத இல்மை வழங்கும்படி நாங்களும் கேட்டு அதற்கு உங்களுடைய ஆமீனை எதிர்பார்க்கின்றோம் என்று கூற, அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த தௌஸ் குல இளைஞர் அபூ ஹுரைரா முந்திக் கொண்டார் என்று கூறினார்கள். இதிலிருந்து நாம் பெரும் படிப்பினை என்னவென்றால், அரிய சந்தர்ப்பத்தை கல்விக்காக பயன்படுத்தியது. ஒருவருக்கு மட்டும் கிடைத்த பாக்கியத்தை எண்ணி மற்றவர்கள் ஏங்கினார்கள். ஆனால் அவர் மீது பொறாமை கொள்ளவில்லை. கேள்வி கேட்டு வந்தவரை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் திருப்பிவிடும் அளவுக்கு பெருந்தன்மை இருந்தது. மார்க்க கல்வியை கற்பதில் அன்றைய இளைஞர்களின் ஆர்வம். ஹிஷாம் இப்னு அம்மார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், என் தந்தை தன் வீட்டை விற்று அதில் கிடைத்த 20 தீனாரை எனக்கு தந்து, நீ ஹஜ்ஜுக்கு சென்று வா, அப்படியே மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் பாடம் படித்து வா என்று அனுப்பினார்கள். நான் அவ்வாறே ஹஜ்ஜை நிறைவேற்றினேன். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் சென்றேன். அங்கே பல மாணவர்கள் நின்றபடியும் அமர்ந்தபடியும் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்க, அந்த மஜ்லிஸ் நிறைவு பெற்றவுடன் என்னை நோக்கி, நீயும் கேள்வி கேள் என்று சிலர் கூறினார்கள். நான் சில கேள்விகள் கேட்க, நான் சிறுவனாக இருந்ததால் எனக்கெல்லாம் பதில் கூற முடியாது என்று அனுப்பிவிட்டார்கள். நான் திரும்பவும் கேட்டுக்கொண்டே இருந்ததால் இமாம் அவர்கள் அங்குள்ள பணியாளரிடம் சொல்லி, இவரை வெளியேற்றுங்கள் என்றார்கள். அவர் என்னை தூக்கி வந்து வெளியேற்றியதுடன் தன் சாட்டையால் 15 அடி அடித்து விட்டார்கள். நான் அழுதபடி நின்றேன். அங்கு வந்த இமாம் அவர்கள், ஏன் அழுகிறாய் என்று காரணம் கேட்க, நான் நடந்ததை கூறி, என் தந்தை தன் வீட்டை விற்று என்னை உங்களிடம் அனுப்பினார்கள், ஆனால் நீங்கள் அடிக்கிறீர்கள் என்று கூற, இமாம் அவர்கள், சரி, அல்லாஹ்விடம் என்னை பற்றி முறையிடாமல் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க, ஒவ்வொரு அடிக்கும் பகரமாக ஒரு ஹதீஸை சொல்லித்தர வேண்டும் என்று கேட்டேன். அவ்வாறே சொல்லிக் கொடுத்தார்கள். திரும்பவும் நான், இன்னும் என்னை நீங்கள் அடியுங்கள், ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு ஹதீஸை சொல்லித்தாருங்கள் என்று நான் கூற, இமாம் அவர்கள் சிரித்து விட்டார்கள். திறமையுள்ள பல மாணவர்களுக்கு மார்க்க கல்வி முறையாக சென்றடைவதில்லை.
عن أبي هريرة بحديث يرفعه قال الناس معادن كمعادن الفضة والذهب خيارهم في الجاهلية خيارهم في الإسلام إذا فقهوا والأرواح جنود مجندة فما تعارف منها تلف وما تناكر منها اختلف. மார்க்கத்தை கற்றவருக்கும் கேள்வி உண்டு, அறவே தீனை அறியாதவருக்கும் கேள்வி உண்டு. ஒரு காலை நேரத்தில் வந்து ஒரே ஒரு ஆயத்தை கற்பது 100 ரக்காத் தொழுவதை விடவும், ஒரு தலைப்பின் கீழ் உள்ள பல விஷயங்களை அறிவது 1000 ரக்காத்தை தொழுவதை விடவும் மேலானது. கற்றுக்கொள்வதற்கு மட்டுமே இவ்வளவு நன்மை என்றால், அமல் செய்தால் இன்னும் அதிக நன்மைகளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவான் இன்ஷா அல்லாஹ். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெத்தவளுக்கு ஒத்தையா பெத்த ஒத்த பிள்ளை, பெத்தவளுக்கு அவ பெத்த ஒத்த பிள்ளை, பெறாதவளுக்கோ ஊரில் உள்ள மொத்த பிள்ளை என்னும் ஒரு பழமொழி உண்டு. இப்போதெல்லாம் பிள்ளைகளை ஒன்றோ இரண்டோ பெத்து வைத்துக்கொண்டு இந்த குழந்தை இறுதி காலத்தில் நம்மை கவனிக்குமா என்று கவலை கொள்ளுகிற பெற்றோர்கள் அதிகரித்திருக்கிறார்கள். ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லாத பல தாய்மார்கள் தனது இறுதி காலத்தில் தன்னை யார் கவனிப்பார்கள் என்ற கவலை இல்லாமல் இருக்கிறார்கள். அதற்கு காரணம், நிறைய குழந்தைகளை அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள். தன் இரத்த உறவுகள் மட்டுமல்லாமல் அக்கம்பக்கத்து வீட்டார், நெருங்கிய உறவினர்கள், சாதி மத வேதமில்லாமல் குழந்தைகள் மீது காட்டிய அன்பு தனக்கோர் குழந்தை இல்லை என்கிற குறையை நீக்கியது மட்டுமல்ல, அத்தகைய பெண்கள் வயது முதிர்வில் இருக்கிற காலத்தில் போட்டி போட்டு அவர்களை பராமரிக்கவும் கவனிக்கவும் இன்றும் அந்த பிள்ளைகள் வரிசை கட்டி நிற்கிறார்கள் என்பதே அந்த தாய்மார்கள் அடைந்திருக்கும் மாபெரும் பாக்கியம். இதோ அப்படி ஒரு தாயைத்தான் இன்று நம்ம ஊர் நம்ம மக்க பகுதியில் அறிமுகப்படுத்துகிறார் எழுத்தாளர் முதுவை சம்சுல் ஹுதா பானு அவர்கள். அந்த ராவத்தி அம்மாவை நாமும் தெரிந்து கொள்ளலாம், வாருங்கள். இசை முரசு இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ராவத்தி அம்மாள் வளையல் மாமி வந்து போட்ட தங்க பாப்பா வாழவி கையில் கிளுக்குன்ற ஆட, செவத்தம்மா கொள்ளையில் மருதாணி செடியில் பறித்து வச்ச மருதாணி உள்ளங்கையில் வட்டமாக சின்ன சின்ன வட்டம் பெரிய வட்டம்னு ஓட்டு வச்ச அப்படியே செக்க செவேர்னு செவந்து வாசம், அப்படி ஒரு மருதாணி வாசம் கையில் இருக்க, பூக்கார கனகத்துக்கிட்ட வாங்கின பிச்சி பூ தலை நிமூற, கொட்டைப்பாக்கு சிமிக்கி காதில் சிலுக்குன்னு ஆட, அந்த நிலா பெற போட்ட மூக்குத்தி, ரெட்டை மூக்குத்தி, இந்த பக்கமும் அந்த பக்கமும் மூக்குல புட்டா போட்ட சருக சேலை கட்டி புது பொண்ணா நின்ன ராவத்தி அம்மாவோட கண்ணுல அழுக மாலையா ஊத்துது. எவ்வளோ அழுகாத உள்ள உங்கள் வீடு பக்கத்தில் தானே இருக்குது, அப்பப்போ வந்து போய் இருக்கலாம் போல, அழுகாத உள்ள என புது மாப்பிள்ளையாக அப்பா சத்த ஆறுதல் கூற, மறு வீடு போகிற பொண்ணு மருண்டு தவிச்சு போய் நின்னாலும் இனி தாய் வீடு தனக்கானது இல்லை என தனது தங்கைகளின் அடுத்தடுத்த கட்டி கொடுக்கிற நிலையும் இருக்கிறதை அறிந்து தன்னை சீர்படுத்தி கொண்டு சீர் செனத்தியோடு மறுவீடு சென்றார்கள் ராவத்தி அம்மா. அப்பாஸின் அன்பு அனுசரணையும் மாமியார் வீட்டில் அனைத்து வேலைகளையும் தலைக்கு மேல் இழுத்து போட்டு மூத்த மருமகள் என்ற பொறுப்பை எந்த குறையும் வராது நடந்து கொண்டார் ராவத்தி அம்மாள். ராவத்தி அம்மா வாக்கப்பட்டு வந்து வருஷம் 1 ஆயிடுச்சு. என்ன புள்ள உண்டாகலையாக்கும் என அப்பாஸின் குடும்பம் முதல் ஊர் சனமே கேட்டபோது அழத்தான் முடிஞ்சிச்சு ராவத்தியால். தொழுக கொர்ரா ஓத என தன்னை இறை நாட்டத்துக்கு தன்னை ஒப்படைச்சவுக ராவத்தி அம்மா தனது குழந்தைமார்களுக்கு அடுத்தடுத்து கல்யாணம் நடக்க, குழந்தை பொண்டாட்டிமார் குழந்தை வேற
தாய்க்கு தாயா அந்த பிள்ளைகளுக்கு தாதியா பொறுப்பேற்று நல்ல காரியங்களுக்கு முன்னிலையிலேயே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிள்ளை இல்லை, அதனால் நல்ல நாயா நட்டத்துக்கெல்லாம் முன்னே நிற்க மாட்டாங்க. ஆனால் அம்புட்டு பிள்ளைகளையும் நெஞ்சலையும் மாரலையும் போட்டு வளர்த்தாங்க. ஆனால் அவங்களுக்கு பிள்ளை பெறதுக்காக நேர்த்திக்கடை நோன்பு அவங்க அம்புட்டு வச்சாங்க. அவங்க வைக்காத நோம்பில் ஏர்வாடி கருகாவில் இளநீர் கண்ணு தெரிஞ்சு ராத்திரி வச்சு காலையில் அதை எடுத்து குடிச்சு தண்ணி ஓதி முகத்தில் அடித்து வகுத்தில் தடவி அடிவகுத்தில் தடவி அழுது கேட்டாங்க துவா. அவங்க இருந்த பத்தியம் அம்பூட்டு பத்தியம் இருந்தாங்க. அவங்க கேட்காத துவா இல்லை. அல்ல வகுத்தில் ஒரு புள்ள பூச்சி ஒன்றும் கொடுக்கலை. குழந்தமார் மக்களை குளிக்க வைக்கிறது, மருந்து ஊற்றுறது, சோறு ஊட்டுறது பெத்தவங்க பார்க்குறத விட உத்தவுகளாக இருந்து பார்த்துக்கிட்டாக ராவத்தியம்மா. அப்படியே வரப்பு வேலைக்கு போகிற அந்த தெரு ஜனங்களோட பிள்ளைகளை பூரா இவங்களேதே பாச்சு வளர்த்தாங்க. அப்படி பிள்ளைகளையும் தம்புள்ளையாக வளர்த்தாங்க. அடிவுள்ள அழுத வாய் மூடாமல் அந்த புள்ள கத்துது அந்த தெருவில். இந்த ராவத்தி அம்மாவை கூப்பிடுங்க வந்தா அவள் தூக்கி இப்படி ராராட்டுனாண்டாக்கா அப்படியே மூடிடும். பொட்டி பாம்பா புள்ள அடங்கிடும். அந்த முனுசாமி பையன் அவளுக்கு வகுத்தால் போகுது. வகுத்தை கட்டி நல்லா வகுத்தை தட்டுவாக வந்து அதுக்கப்புறம் உரம் மருந்த ஊற்றுவாக ராவத்தி அம்மா. உடனே பட்டுன்னு வகுத்தால் நின்று போயிரும்ல. அவ்வளவு பிள்ளைகளுக்கும் மக்களுக்கும் தாய்க்கு தாயானாக ராவத்தி அம்மா. ராவத்தி அம்மா வளர்த்த மூத்த கொழுந்தை மக உள்ள பெரிய மனுஷியான போது தகவல் தெரிந்த ராவத்தி அம்மா என்ன பண்ணாங்க, தொழுகையில் அப்படியே ரூமுக்குள்ளே போய் பாயில் போய் உட்காந்துட்டாங்க. பரலான தொழுகையோடு நபில தொழுது தான் வளர்த்த மகளுக்கு துவா கேட்ட மேனுக்கு இருந்தாங்க. அப்படியே திக்கிரில் உட்காந்துட்டாங்க. நன்மையான காரியங்களுக்கு தன்னைத்தான் பின்தங்கி கொள்ளத்தை வச்சுக்கிட்டாங்களே, அதுக்காகத்தானே அவங்க இறை தேட்டத்துக்கே போயிட்டாங்க. ராவத்தி அம்மாவுக்கு அதுதானே இதமளிக்கிறதா இருந்துச்சு. திக்கிரில் இருந்த ராவத்தி அம்மா அருகில் பெரியமா பெரியமா என்ற குரல் கேட்டபோது, அம்மாடி ராசாத்தி இங்கெல்லாம் வரக்கூடாதுமா, என் தங்கம் என்னை பெத்தாரு, அம்மா அத்தா சொல்லு பேச்சு கேட்டு நடக்கணும். இப்போ வரல பெரியம்மா, பிறவு வாரேன், உனக்கு வந்து நான் துவா செய்கிறேன் ராசாத்தி, நான் அல்லா கிட்ட துவா கேட்குறேன், இங்கே துவா கேட்டுக்கிட்டே இருக்கேன், அப்புறமும் துவா கேட்குறேன் ராசாத்தி, பெரியம்மா சொல்கிறத கேளுங்க போங்க அப்படின்னு சொன்ன உடனே, பெரியம்மா வந்து மஞ்சள் தொட்டு நீங்கள் முதல்ல வச்சாத்தே நான் குளிப்பேன். எனக்கு தாய்க்கு தாயாய் இருந்தவங்க நீங்கள். எனக்கு ஓத தொழுத சொல்லி கொடுத்து புத்திமதி சொல்லி நீங்கள் தான் என்னைய வளர்த்தீங்க. நீங்கள் தானே சொன்னீங்க பெரியம்மா, யார் மனசையும் புண்படுத்தக்கூடாதுண்டு நம்ம கண்மணி நாயகங்க சொல்லியிருக்காகண்டு. ஆனால் இப்போ உங்களை மனசை நாங்கள் புண்படுத்தினோம்டா, அல்ல என்ன குத்தம் பிடிப்பேன், எங்கள் அம்மா அத்தாவை குத்த பிடிப்பேன்ல, நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க. அப்போ நீங்கள் தானே முதல்ல வரணும், எங்களை குத்தம் பிடிச்சிருவேன் அல்ல, வாங்க பெரியம்மா என்று தான் பெறாத பிள்ளை அழைத்த போது அந்த மகளை கட்டி பிடிச்சி ஆற தழுவி உச்சி முகர்ந்து அழுதா ராவத்தி அம்மா. பக்கத்தில் பார்த்து கொண்டிருந்த அப்பா சத்தா, யா அல்லா நீ மிக பெரியவன் என கூறி இறைவனுக்கு நன்றி கூறினார். இசை முரசு இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரஹ்மத் பதிப்பகத்தின் ஆன்லைன் விற்பனையில் இப்போது குர்ஆன் தப்சீர் இப்னு கசீர், புகாரி, முஸ்லிம், நசையி, திர்மீதி, அபு தாவூத், இப்னு மஜா என்று 1993 முதல் வெளிவந்துள்ள அனைத்து ரஹ்மத் வெளியீடுகளையும் தள்ளுபடி விலையில் வாங்கிக் கொள்ளலாம். உங்கள் வீட்டில் இஸ்லாமிய நூலகம் அமைத்திட பள்ளிவாசல் மற்றும் மதரசா நூலகங்களுக்கும் உறவினர்களுக்கும் சதக்கத்துல் ஜாரியாவாக வழங்கிட சிறப்பு ஆஃபர் வழங்கப்படுகிறது. ஆன்லைன் மூலம் www.rahmat.net இணையதளத்தில் புக்கிங் செய்யலாம். வாட்ஸ்அப் மூலம் 9440250000 என்ற எண்ணில் ஆர்டர் செய்யலாம். சத்திய மார்க்கத்தை எட்டி வைத்ததற்காக கல்லால் சில பேர் அடித்தார்கள், கடும் சொல்லால் பல பேர் வதைத்தார்கள் என்று பெருமானாரின் பாட்டை ஹனீஃபா பாடுவார். ஆனால் அப்படி கல்லால் அடித்தவருக்கும் சொல்லால் அடித்தவருக்கும் பெருமானார் அன்பையே திரும்ப தந்திருக்கிறார்கள். இதோ உலகை மாற்றிய உத்தம நபி என்னும் தலைப்பில் உரை தருவதற்காக
ஈரோடு EKM அப்துல் கனி மதரசா உயர்நிலைப்பள்ளி மாணவி ஆஷிகா இணைகிறார்கள். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் ஆஷிகா. நான் 6ஆம் வகுப்பு இகர பிரிவு மாணவி. ஈரோட்டில் உள்ள EKM அப்துல் கனி மதரசா இஸ்லாமிய உயர்நிலை பள்ளியில் நான் பயின்று வருகிறேன். நான் இப்பொழுது உங்கள் முன்னால் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு உலகையே மாற்றிய உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நான் உங்கள் முன்னால் பேச போகிறேன். இந்நிலையில்தான் அந்நிலத்தில் அப்துல்லா ஆமினா தம்பதியருக்கு அருந்துவ புதல்வராய் பிறந்தார் அவர். இதுவரை அகிலத்தில் எங்குமே யாருக்குமே சூட்டப்படாத ஒரு பேரற்புதமான பெயரை அப்பாலகனுக்கு அவரது பாட்டனார் அப்துல் முத்தலிப் சூட்டினார். அதுதான் முஹம்மது என்று முத்தான பெயர். இதற்கு புகழப்பட்டவர், புகழக்கூடியவர், புகழப்படுபவர் என முக்காலத்திற்கும் பொருந்தும்படியான முப்பொருள் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயார் ஆமினா அவர்களும் ஒரு பெயரை வைத்தார். அதுதான் அஹமது என்ற பெயர். இதற்கு அர்த்தம் மிக மிக புகழக்கூடியவன் என்றதுதான். பிறக்கும் போதே தந்தை இறந்தவர், பிறந்த பின் தாயை இழந்தவர். ஆனாலும் ஒழுக்கக்கேடுகள் மட்டுமே கொடியிருந்த அவ்வூரில் அல் அமீன் நம்பிக்கைக்குரியவர், அஸ்ஸாதிக் உண்மைக்குரியவர் என்று அனைவராலும் அவர் அன்போடு போற்றப்பட்டார். நபியார்களின் சொல், செயல், உடை, நடை, பாவனை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டு, இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அனைத்திலும் நபிகளால் அழகான அற்புதமான ஒழுங்குமுறையை கடைபிடித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாயின் மீது படுப்பது வழக்கம். அதனால் அவர்கள் மேனியின் மீது அழுத்தம் பதிந்துவிடும். இதை கண்ட நாங்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் அனுமதித்தால் இதன் மீது விரித்துக்கொள்ளு விரிப்பை நாங்கள் தயாரித்து தருகிறோம், அது உங்கள் உடலை பாதுகாக்கும் என கேட்டோம். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன உறவு உள்ளது? மரத்தின் நிழலில் சற்று நேரம் இளைப்பாறி விட்டு செல்லக்கூடிய அந்த பயணிக்கும் அந்த மரத்திற்கும் என்ன உறவு உள்ளதோ அது போன்ற உறவுதான் எனக்கும் இவ்வுலகத்திற்கும் என்று கூறி அதை நிராகரித்து விட்டார்கள். இது போன்ற ஒரு சம்பவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓர் ஈச்சம்பாயில் அமர்ந்து இருந்தார்கள். அவர்களும் அந்த பாய்க்கும் இடையே விரிப்பு எதுவும் இருக்கவில்லை. அவர்களின் தலைக்கு கீழே ஈச்ச நார்கள் நிரப்பப்பட்டன. தோர் தழையணை ஒன்றிருந்தது. அவர்களின் காலுக்கு அருகில் கருவேறு இலைகள் குவிக்கப்பட்டிருந்தன. அவர்களின் தலைமாட்டில் பதனிப்படாத தோல் தொங்கிக் கொண்டிருந்தது. அப்போது அவர்களின் விழாப்புறத்தில் ஈச்சம்பாயின் சுவடு பதிந்து இருப்பதை கண்டு நான் அழுதுவிட்டேன். நீ மாலை நேரத்தை அடைந்தால் காலை வேலையை எதிர்பார்க்காதே, நீ காலை வேலையை அடைந்தால் மாலை நேரத்தை எதிர்பார்க்காதே. நீ நோய்வாப்படும் நேரத்தில் உன்னுடைய ஆரோக்கியத்தில் சிறிது நேரத்தை செலவிடு. உன்னுடைய பிறகு பிந்தைய நாளுக்காக உன்னுடைய வாழ்நாளில் சிறிது நேரத்தை செலவிடு என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். நபியர்களின் இத்தகைய மறுமை பற்றி நாமும் கடைபிடித்தால் இவ்வுலக இன்பங்கள் தான் வாழ்க்கை என்ற எண்ணம் ஏற்படாது. உலக இன்பங்களுக்கு பிரதான முக்கியத்துவம் அளிக்க மாட்டோம். எனவே நபியார்கள் காட்டி தந்ததை பின்பற்றி ஈருலகிலும் வெற்றி பெறுவோமாக என்று கூறி எனதுரை முடித்துக் கொள்கிறேன். ஆஹிரு தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் 99 திருநாமங்களை குழந்தைகளுக்கு சொல்லச் சொல்லி பயிற்சி வழங்குவார்கள். இது ஒரு மனோபயிற்சி, நினைவாற்றலை வளர்த்து கொள்வதற்கான அடிப்படை பயிற்சி. ஆனால் இதுவெல்லாம் நம் வீட்டில் பாடம் சொல்லிக் கொடுத்த எம்மம்மாக்கள், வீட்டு திண்ணைகளில் மதரசாக்களை நடத்திய எம்மம்மாக்கள், மாமிமார்கள் மிக எளிதாகவும் எளிமையாகவும் வழங்கிய பயிற்சி. இப்போது இதே பயிற்சியை நாம் மைண்ட் ஸ்ட்ரென்த் பவர் என்கிற பெயரில் வகுப்புகளாக நடத்தப்படுவதை அறிந்து அங்கே ஆயிரக்கணக்கில் பிள்ளைகளை செலவு செய்து சேர்த்து மனோபயிற்சி வழங்குகிறோம், நினைவாற்றலை வளர்க்குகிறோம், உள்வாங்கும் திறனை வளர்க்குகிறோம். இத்தனை திறன்கள் வளர்க்கப்படுகிறது என்று அறிந்தோ அறியாமலோ 99 திருநாமங்களை மிகச்சிறிய வயதிலேயே குழந்தைகளுக்கு மனனமாக்கி தந்திருந்தார்கள் அன்றைக்கு லெப்பை வெட்டு மாமிகள். இதோ அந்த இறைவனின் 99 திருநாமங்களை பாடலாக தருகிறார் திருவிதாங்கோடு சமீரா பாசித் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் திருவிதாங்கோடு இஸ்லாமிய மாதிரி பள்ளியின் முன்னாள் மாணவி சமீரா பாசித்.
அனைத்துலகும் படைத்து பரிபாலித்து ஆட்சியருள் செய்யும் ஏக இறைவனுக்கே புகழனைத்தும். நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான எம் பெருமானார் முஹம்மது நபியின் மீது சலவாத்தை உரைத்தவளாக துவங்குகிறேன். நம் திருநபி மொழிந்ததாக சஹீ புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்துள்ள ஹதீஸ் எண் 7392 ஒன்றில் நிச்சயமாக அல்லாவிற்கு 99 100க்கு 1 குறைவான பெயர்கள் உள்ளன. அவற்றை நம்பிக்கை கொண்டு மனனமிட்டவர் சொர்க்கத்தில் நுழைவார். இந்த ஹதீஸை நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதன் அடிப்படையில் நம் அனைவருக்கும் ஏக இறைவனின் 100 திருநாமங்களும் தெரிந்திருப்பது சிறப்பாகும். இப்போது நாம் இறைமறை இறங்கிய மிகவும் உன்னதமான ரமலானில் இருக்கிறோம். அதை இறக்கியவனின் நம் மீது கருணை கொண்டு அந்த மறையை அருளியவனின் திருநாமங்களை நாம் அறிந்திடல் வேண்டாமா? நம்மில் பலருக்கும் தெரிந்திருக்கலாம், தெரியாதவர்களும் இருக்கலாம். தெரியாதவர்களுக்கு தெரிந்து கொள்ள ஏதுவாக, தெரிந்தவர்களுக்கு ஒரு முறை சிந்திக்க ஏதுவாக இதோ அஸ்மாவுல் ஹுஸ்னா உங்களுக்காக எனது குரலில். அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு 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 அல்லாஹ் யா ரஹ்மானு யா ரஹீமு யா மாலிகு யா குத்தூசு யா சலாமு யா முஃமினு யா முஐமின் யா அஸீஸு யா ஜப்பாரு யா முத்தகபிரு யா காலிகு யா பாரியு யா முஸவ்விரு யா கஃபாரு யா கஹாரு யா வஹாபு யா ரஸாகு யா ஃபத்தாஹு யா அலீமு யா காபிது யா பாசித்து யா காஃபிது யா ராஃபிஉ யா முஇஸு யா முஸிலு யா ஸமீஉ யா பஸீரு யா ஹக்கமு யா அத்லு யா லத்தீஃபு யா கபீரு யா ஆலிமு யா அஸீமு யா கஃபூரு யா ஷக்கூரு யா அலியு யா கபீரு யா காஃபிலு யா முகீத்து யா ஹஸீபு யா ஜலீலு யா கரீமு யா ராகிபு யா முஜீபு யா வாசிஉ யா ஹக்கீமு யா வதூது யா மஜீது யா பாயிது யா ஷாஹிது யா ஹக்கு யா வக்கீலு யா காவியு யா மத்தீனு யா வலியு யா ஹமீது யா முஹ்ஸி யா முப்தியு யா முஈது யா முஹ்யி
समदु या क़ादिरु या मुक़्तदिरु या मुक़द्दिमु या मुआखिरु या अव्वलु या आखिरु या ज़ाहिरु या बत्तीनु या वालियु या मुक्ताली या बारु या तव्वाबु या मुंतकिमु या अफ़ू या रऊफ़ु या मुक़सितु या जमीउ या गनीयु या मुग़नी या मानिउ या दारु या नाफिउ या नूरु या आदियु या बादिउ या आदियु या बाकिउ या वरीदु या राशिदु या सबूरु या मालिकल मुल्कु या जल्ल जलाली वल इकराम या अल्लाहु 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 अल्लाह अल्लाहु अल्लाहु ला इलाहा इल्लल्लाह. இந்த அருள்மிகு ரமலானில் அருளாளன் அல்லாவின் அழகிய நாமங்களை அளவின்றி ஓதிடுவோம், அருள் அடைந்திடுவோம். வாய்ப்புக்கு நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களை இன்றைய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து தகவலும் தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களின் மேலான கருத்துக்களை வாட்ஸ்அப் வழியாகவும் சோஷியல் மீடியாவின் கமெண்ட் வழியாகவும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் இசைமுரசு எஃப்எம் என்ற ஃபேஸ்புக் பேஜ் மற்றும் யூடியூப் சேனல் வழியாக எப்போது வேண்டுமானாலும் கேட்கலாம், மற்றவர்களுக்கும் பகிரலாம். நிகழ்ச்சியில் எப்போதும் இணைந்திடுங்கள். உங்கள் மேலான கருத்துக்களை பதிவு செய்திருங்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கும் கேட்டு ரசித்தவர்களுக்கும் நன்றி சொல்லி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியும் சலாமும் சொல்லிவிட பெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். புனிதமான ரமலான் வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான் வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இணையதள தேரில் ஏறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.